வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், அதில் குறிப்பிட்டிருக்கிறபடி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழ்நாட்டுடைய கொள்கை இருமொழி கொள்கை. மும்மொழி கொள்கையை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அரசு தரப்பில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. இரண்டு தரப்பு வாத பிரதிவாதங்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் இன்றைய வட்டமேசை விவாதத்தின் பேசுபொருள். இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது பாஜக, மீண்டும் மொழிப்போர் திமுக, ஏன் எதிர்க்கப்படுகிறது மும்மொழி கொள்கை என்ற தலைப்பில் வட்டமேசை விவாத நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறோம். திமுகவிலிருந்து எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். தமிழ் மையத்திலிருந்து திரு ஜெகத் கஸ்பர் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பி.ஆர். சீனிவாசன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி பங்கேற்றிருக்கிறார். திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறாங்க. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஜெகத் கஸ்பர், இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு பாஜக தரப்புல சொல்றாங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்டது அப்படின்றது இருமொழி கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்களின் நிலைப்பாடாக இருக்கு. இருமொழி கொள்கை என்ன சாதித்தது? முதலில் கருவறைக்குள் ஒரு மொழி போதும் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறவர்கள் வகுப்பறைக்குள் 3 மொழி வேண்டும் என்று வந்து நிற்பது இந்த காலகட்டத்தினுடைய ஒரு புரியாத முரண். இதை பற்றி நாம் இங்கு ஒன்றும் தரவுகள் தருவதற்கு ஒன்றும் தேவையில்லை. காரணம், நீங்கள் ஒன்றிய அரசு தருகின்ற தரவுகளை எடுத்து பார்த்தாலே, மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் என்று எடுத்து பார்த்தால், இந்தி மொழியினுடைய இதய பரப்பு உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், உத்தராகண்ட் பகுதிகள் அனைத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளிலும் தமிழகத்தை விட 1 மடங்கு, 1.5 மடங்கு, 2 மடங்கு குறைவாகத்தான் இருக்கின்றன. உலகப் பரப்பில் இன்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிற பேராளுமைகள் அல்லது எந்த அடிப்படையில், நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு உலகப் பரப்பிற்கு பயணப்படுகிற போது ஒவ்வொரு நாட்டிலும், முக்கியமான ஐரோப்பிய நிலப்பரப்பில், வட அமெரிக்க நிலப்பரப்பில் இந்த இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை பார்த்தாலே இது ஒரு திருடம் வாராங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு மரியாதையோடு பார்க்க மாட்டார்கள். ஆனால் இன்று இதே பயணங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது மதிப்போடு பார்க்கிறார்கள். அந்த மதிப்பை உருவாக்கி தந்தது எந்த வட இந்திய மாநிலங்களும் அல்ல. இன்று காலில் விலங்கிடப்பட்டோ அல்லது கயிறால் கட்டப்பட்டு அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிற ஒரு அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வடநாட்டவர்கள் தான். நான் இன்னும் தமிழர்களோ இங்கே யாரும் பார்க்கல. உலக பரப்பில் இன்று விரிந்து தமிழர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. சமூக நீதி அரசியல் என்கின்ற அடிப்படையும் தமிழகத்தினுடைய இருமொழி கொள்கையும் மிக முக்கியமானது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இந்த இருமொழி கொள்கையாய் தோற்றுவிட்டது என்று எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை. அது மாதிரி கல்வி, நீங்கள் உயர்கல்வியில் பதிவு செய்யப்படுவது, உயர்கல்விக்கு நீங்கள் பள்ளிக்கல்வி முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்கின்றவர்களினுடைய அளவீடு என்று பார்க்கின்ற போது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் தான் இருக்கிறது. அது எப்படி நடந்தது? நீங்கள் இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் உயர்கல்வியை ஒப்பிட்டு பாருங்கள், உயர்கல்விக்கு பதிவாகின்ற எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். தமிழகத்தோ உத்தரப்பிரதேச பக்கத்திலே வர முடியாதுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் எப்படி சாதித்தோம்? வெறும் இருமொழி கொள்கை என்று நான் சொல்லவில்லை. ஒரு சமூக நீதி என்கின்ற அரசியல் பின்புலத்தில் இருமொழி கொள்கையும் மையமாக இருந்த காரணத்தினால் தான். 2, 3வது, ஏன் இது தோற்று போகவில்லை, இன்றுதான் உயிர் துடிப்பு பெறுகிறது என்பது என்னவென்றால், எந்த அடிப்படையில் நீங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்க வருகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அது வயதில் மூத்ததா, நாகரிகத்தில் மூத்ததா, இலக்கிய செழுமையில் மூத்ததா, இலக்கண சிறப்பில் மூத்ததா? எந்த வகையிலும் தமிழை ஒரு மொழியில் சொல்லுகிறேன். நான் லத்தீன் மொழி தெரியும், கிரேக்க மொழி படித்தவன், எபிரேய மொழி படித்தவன், இன்னும் ஒரு சில மொழிகளை படித்தவன் என்கின்ற வகையில் இந்த வாதத்தை என்னால் முன்வைக்க முடியும். இலக்கண அடிப்படையிலோ இலக்கிய அடிப்படையில்
அடிப்படையிலோ வரலாற்று அடிப்படையிலோ ஏன் சமூக நீதி கோட்பாடுகள் அந்த மொழி எங்களுக்கு சொல்லித் தருவதோ அல்லது நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தது என்பது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எதுவும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லித் தருகின்ற மொழி அது. ஆனால் எங்கள் மொழி அப்படி அல்ல. ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்ற அறம் சொல்லித் தருகிற மொழி. ஆக எந்த வகையிலும் சிறப்பு பெறாத ஒரு மொழியை எங்கள் மீது கொண்டு வந்து நீங்கள் திணிப்பதற்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது என்கின்ற கேள்வி. அதுவும் முக்கியமாக இன்று சிந்துவெளி நாகரிக சிறப்புகளும் கீழடியினுடைய ஒப்புமைகளும் ஒரு புதிய ஒரு கதையாடலை உருவாக்குகின்ற பொழுது இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிக ஊற்று என்பது எது? செத்துப்போன வெறும் 40,000 25,000 பேர் பேசுகின்ற ஒரு மொழியினுடைய பொதியை சுமந்து வருகிற இந்தி மொழிதான் இந்த துணைக்கண்டத்தினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டுமா? இல்லை இன்றும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று நாகரிகம் இன்றும் கற்றுத்தருகின்ற உயிர் துடிப்பான இந்த மொழி அல்லது சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் எழுத்து வடிவம் அல்லது அந்த எழுத்து வடிவம் ஒப்புமையாக இருக்கிறது என்கின்ற பொழுது சிந்து வெளிக்கான உரிமை கோரல் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒன்றை நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. ஏதோ நாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அடிப்படையிலிருந்து தயவு செய்து தமிழ் மொழியை பார்க்காதீர்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு தமிழ் என்பது இந்த தமிழ் நிலப்பரப்பில் சுருக்கப்பட்டிருப்பதாகத்தான் அது ஒரு பேரிடர் நிகழ்ந்தது. ஆனால் இன்று சிந்துவெளி நாகரிக கண்டெடுப்புகளும் அறிவுதல்களும் கீழடி கண்டெடுப்புகளும் அறிதல்களும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரிகத்திற்கு உரிமை கோரல் இருக்கிறது என்றால் முதல் தகுதி தமிழுக்குத்தான் இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சருக்கு சொல்லுங்கள், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் ஒன்றை அமர்த்த வேண்டும் என்றால் அந்த தகுதி இந்தி மொழிக்கு கிடையாது, தமிழ் மொழிக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். இன்னொன்று ஏன் நாம் ஏற்க மறுக்கிறோம் என்றால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கு ஒரு வரலாற்று நினைவு இருக்கிறது, தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று நினைவு. என்னவென்றால் எங்கள் மொழி தமிழ் மொழி இந்த நிலப்பரப்பில் எந்த மொழியையும் அழிக்க போன மொழி அல்ல, அழிக்க போன மொழியே அல்ல. ஆனால் எங்கள் மொழியை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று 2000-3000 ஆண்டுகளாக வரிந்து கட்டி கொண்டிருக்கிறீர்கள். கேரள சேர நாட்டிலே வழங்கப்பட்ட ஒரு தமிழ் வேறாக, இப்ப நான் குமரி மாவட்டத்துக்காரன், குமரி மாவட்டத்தினுடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கு வேறாக இருக்கும், கொங்கு நிலத்தினுடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கு வேறாக இருக்கும். ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் அந்த ஒலி வடிவம் என்பது மாறுகிறது. அந்த ஒலி வடிவ வேறுபாடுகளை கொண்டு கேரள நிலப்பரப்பில் இன்றும் சொல்கிறேன், ஏன் நான் கேரள மாநிலத்தவர்களையோ அல்லது கர்நாடக மாநிலத்தினுடையோ பெருவாரி சமூகங்களை பகை சமூகங்களாக பார்ப்பதில்லை, தமிழர்களினுடைய நீட்சியாகத்தான் பார்ப்பது என்றால் கேரளத்தினுடைய ஈழவ சமூக மக்களோ புலையர் சமூக மக்களோ சாம்பவர் சமூக மக்களோ தீயர் சமூக மக்களோ மீனவ சமூக மக்களோ அங்கு வாழ்கிற நாடார் சமூக மக்களோ அவர்களெல்லாம் மலையாளம் பேசி பிறந்தவர்கள் அல்ல. மாறாக அந்த நிலப்பரப்பில் சமஸ்கிருதம் சென்று சதி செய்து தமிழை கொன்று மலையாளம் என்கின்ற ஒரு புதிய மொழியை உருவாக்கிய ஒரு நினைவு எங்களுக்கு உண்டு. ஒரு துயர நினைவு அல்ல, சோக நினைவு அல்ல, வலியின் நினைவுகள் உண்டு. அது கர்நாடகமாக இருக்கட்டும், ஆந்திர பகுதிகளாக இருக்கட்டும், தொல்குடிகளாக வாழ்ந்தவர்கள் பேசிய தமிழ் மொழியை கொன்று புதிய புதிய மொழிகளை நீங்கள் உருவாக்கினீர்கள் என்கின்ற பொழுது நாங்கள் ஏதோ தமிழகத்தில் சமூக நீதி அரசியலும் எல்லா கட்சியிலும் இங்க இருக்கிற ஒரு கட்சியினரை தவிர அத்தனை கட்சியினரும் இருமொழி கொள்கைதான் எங்களுக்கு போதும். தமிழ் மொழிக்கு இந்த இடர் இருக்கிறது, ஆங்கில மொழியால் இருக்கிறது, தமிழ் வழி கல்வி என்பது பேசப்பட வேண்டும் என்பது வேறு விஷயம். ஆனால் இன்று வரைக்கும் எங்கள் மொழியை நாங்கள் காக்க முடிந்திருக்கிறது. எந்த மொழியையும் அழிக்க முயன்றவர்கள் அல்ல நாங்கள். எங்கள் மொழியை நாங்கள் எங்கள் நிலத்திலேனும் பாதுகாக்க விரும்புகிறோம். ஏனென்றால் இது வெறும் பேச்சுக்கான மொழி அல்ல, தொடர்புக்கான மொழி அல்ல, ஒரு மாபெரும் நாகரிகத்தினுடைய தொட்டிலாக திகழ்கின்ற மொழி என்கின்ற வகையில் இந்த மொழியை நாங்கள் ஒருபோதும் அழிய விட மாட்டோம் என்கின்ற செய்தியை தயவு செய்து மாண்புமிகு மத்திய அமைச்சருக்கு ஒன்றிய அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்பது. மன்னிக்கவும், சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன். தமிழ் மொழி என்றால் அவ்வளவு உணர்ச்சி வந்து விடுகிறது, பொறுத்தருள்க. இது என்னுடைய முதற் கருத்து. திரு ஸ்ரீனிவாஸ், இருமொழி கொள்கையை பின்பற்றிய தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குகிறது, வளர்ச்சியில் சிறந்து விளங்குகிறது. ஒப்பீட்டளவில் இந்தியாவில் பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது மும்மொழி கொள்கைங்கிறது தேவையற்ற ஒன்றாக தான் கருதுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழ் பேசுகிற மாநிலம் தமிழ்நாடு, ஹிந்தி பேசுகிற மாநிலம் யூபி பீகார் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இருக்குது. அப்போ பிற மொழி பேசுகிற மாநிலங்கள் மராட்டி, குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்கள்லாம் வளரலையா? அந்த மாநிலங்கள்லாம் மும்மொழி கொள்கை இல்லையா?
ஸோ ஹிந்தியை தாய்மொழியாக பெருவாரியாக கொண்ட மக்கள் பேசுகிற மாநிலங்களை 2 ஸ்டேட் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து மொழிதான் காரணம் வளர்ச்சிக்குங்கிறது பேச்சு கிடையாது. ஏன்னா இதை பல இடத்துல விவாதிச்சிருக்கோம். ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையணும்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி கோட்பாடுகள்லேருந்து அந்த பூகோள அடிப்படையிலேருந்து என்ன வந்துச்சு, அதுக்கு முன்னாடி யார் ஆண்டார்கள், அவர்களுடைய கொள்கைகள் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த அரசியலுக்குள்ளே போனோன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டாபிக் அப்படி கிடையாது. ரெண்டாவது விஷயம், இங்கே இந்த அணியில் இருக்கிறவங்க 3 பேருமே ஒத்துப்பாங்க, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத திராவிட மாடல் அதோட அடிப்படை அப்படின்னே சொல்லுவாங்க. அப்போது தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கை படிக்கிற ஆப்ஷன் இருக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 2 மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கே எல்லோருக்கும் எல்லாம்னு இருக்குது? எல்லோருக்கும் எல்லாம் என்பதே அனைவருக்கும் சமமான அனைத்து வாய்ப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு தான் எல்லோருக்கும் எல்லாம் அவர்கள் மூவருமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பல்வேறு விவாதங்களையுமே பேசியிருக்காங்க. அரசாங்கத்தோட கொள்கையாகவே இல்லை இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் உங்களுக்கு பணம் இருந்து தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்தால் நீங்கள் மும்மொழி படிக்கலாம், ஆனால் உங்களுக்கு பணம் இல்லை, நீங்கள் ஏழ்மையில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறீங்க பொழுது உங்களுக்கு அந்த இன்னொரு மொழி கற்றுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுகிறது? அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டால் எல்லோருக்கும் எல்லாம் என்பதே அடிபட்டு போகுது. இது முதல் விஷயம். அதே மாதிரி ஐயா சொன்னார், ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. இது ஹிந்தி இம்போசிஷனே இல்லைன்னு மறுபடியும் சொன்ன பிறகு ஹிந்தியை மட்டுமே ஏன் பேசுகிறார்? ஏன் 3வது மொழியாக எந்த மொழியை வேணும்னாலும் கற்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி அது ஹிந்தி இம்போசிஷனாக மாறும்? ஏன் ஹிந்தி ஹிந்தி ஹிந்திங்கிற வார்த்தையை மட்டும் சொல்கிறார்கள்? ஏன் அது தெலுங்கு படிக்கக்கூடாது, மலையாளம் படிக்கக்கூடாது, ஏன் கன்னடம் படிக்கக்கூடாது, ஏன் உருது படிக்கக்கூடாது, ஏன் குஜராத்தி படிக்கக்கூடாது, ஏன் மராட்டி படிக்கக்கூடாது? இங்கே மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உருதுவை தாய்மொழியாக கொண்டவர்கள் உருது படித்து கொள்ளலாம் என்கிற ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு. தமிழ் படிக்காமலே உருதும் ஆங்கிலமும் மட்டும் படித்து அவங்க படிச்சுட்டு முடிச்சு வரலான் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்களா? உருதை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும் அவர்கள் தாய்மொழி படிக்கலாம் என்று கூறும்பொழுது தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கு படிக்கணும்னு ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் ஆசைப்படக்கூடாது? மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏன் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஏன் கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது? அப்போ வந்து உருதுவை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் அடிபடுது. ஆனால் மறுபடியும் முதல் விவாதத்தின் மையப்பொருள் இருமொழி கொள்கையை பின்பற்றிய தமிழ்நாடு உயர்கல்வியில வளர்ந்திருக்கு, மற்ற வளர்ச்சியிலையும் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு வளர்ந்திருக்குன்னு சொல்லும்போது மும்மொழி கொள்கையை பின்பற்றுறதுனால வளர்ச்சி அடிப்படையில் இன்னொரு மொழியை நம்ம கத்துக்கிறோங்கிறது விருப்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், அது பெருசு இல்லை. ஆனா அதை கற்றுக்கிறோங்கன்னா அது வளர்ச்சியோடு ஒப்பிட்டு தானே பார்க்க முடியும். அப்படி என்ன அதுக்கு தானே சொல்றேன். அப்ப வந்து மகாராஷ்டிரா வளர்ச்சி அடையலையா, மும்பையில் வளர்ச்சி அடையலையா, இல்லாட்டி ஹரியானா டெல்லி வளர்ச்சி அடையலையா, இல்லாட்டி ஆந்திரா வளர்ச்சி அடையலையா, தெலுங்கானா ஹைதராபாத் வளர்ச்சி அடையலையா, கர்நாடகா பெங்களூர் வளர்ச்சி அடையலையா? அதனால வளர்ச்சி அடைந்த முன்மொழி கொள்கையை படித்த மாநிலங்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அந்த வளர்ச்சிங்கிறது பல்வேறு காரணங்களால நடக்குதே தவிர ஒரு மொழியை நான் பேஸ் பண்ணி மட்டுமே கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, இன்றைய விவாதம் இன்றைய இந்தி திணிப்பு நீங்கள் அக்யூஸ் பண்ணுறதோ இல்லாட்டி மும்மொழி கொள்கை பிரச்சனையோ 1930களில் நடந்ததும் 60கள் நடந்ததும் இருந்து பெரிய வேறுபாடு இருக்குது. ஏன்னா அப்போ நடந்த போராட்டமே அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி வந்து ஆங்கிலம் வந்து ரிமூவ் செய்யப்படும் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த 20 வருஷம் டைம் பீரியட் கொடுத்து அதுலேருந்து வந்துடும், 15 வருஷத்துல முடிஞ்ச அப்புறம் ஆங்கிலத்தை வந்து ஹிந்தி ரீப்ளேஸ் பண்ணிடும். அதை எதிர்த்து தான் மொழி போராட்டம் வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. 18ல தொடங்கினது இந்தி கட்டாயம். ஆமா, அப்ப அந்த அரசாங்கம் கட்டாயம் அப்படின்னு அதுதான் சொல்றேன். அப்ப கட்டாயம், இப்ப கட்டாயம் கிடையாது. 60களில் நடந்தது இந்தி கட்டாயம். 60களில் நடந்ததுக்கான பேஸ் ஆமா, அதுதான் கட்டாயம்னு வந்ததுக்கும் இப்பக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் சொல்றேன், அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப கட்டாயம் கிடையாது. அடுத்தது ஆங்கிலத்துக்கு பதிலாக ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜா வந்துரும் சொல்லும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அதுவும் இப்ப கிடையாது. அதனால மறுபடியும் இது வந்து ஒரு மொழி போர் அப்படின்னு கொண்டு போறதே ஒரு தவறான விஷயம். ஏன்னா இது வந்து பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சம வாய்ப்பு இருக்கா? ஏழை பணக்காரன், ஏழை நடுத்தர வர்க்கம், இந்த வர்க்க போர், இந்த வர்க்கத்தின் அடிப்படையில் ஒரு நியாயம் மறுக்கப்படுகிறதா இல்லையா? இவ்வளவுதான் விஷயமே தவிர இது ஒரு மொழியை திணிப்பு, ஒரு மொழியை அழிப்புங்க கிடையாது. ஹிந்தி படிக்கிற மாநிலமான 3வது மொழிக்கான வாய்ப்பு குறித்து தான் பேசுறோம். ஹிந்திக்கான வாய்ப்பு மட்டும் பேசப்படல. தெலுங்கு அழியில 3 மொழி படிக்கும் போது, வங்காளத்துல 3 மொழி படிக்கும்போது வங்காளம் அழியில, ஒரிசால 3 மொழி படிக்கும்போது ஒடியா அழியில, கர்நாடகாவில் 3 மொழி படிக்கும்போது கன்னட அழியில, அப்ப எந்த மகாராஷ்டிராவில் 3 மொழி படிக்கும்போது மராட்டி அழியில, குஜராத்ல 3 மொழி படிக்கும்போது குஜராத்தி அழியில. ஸோ அப்ப எந்த மாநிலத்தில் எந்த மொழி அழிஞ்சிருக்கு? அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல தமிழ் வந்து கற்றுக் கொடுக்கல, அப்ப இங்க மட்டும் ஹிந்தி படிக்கணுமான்னு வாதம் வந்தப்ப மற்ற மாநிலங்களில் தமிழ் கற்றுக் கொடுக்கறதா என்இபி சொல்லுங்க. இந்த புள்ளியிலிருந்து விவாதத்தை தொடங்கும் திருமிகு அருள்மொழி.
மும்மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் வளரவே இல்லையா? இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாநில மொழிகள் அழிந்து விட்டதா அப்படின்னு 2 முக்கியமான கேள்விகளை திரு B.R. சீனிவாசன் கேட்டார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பார்வையாளர்களுக்கும் தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்னொரு கருத்தும் சொன்னார். அதாவது ஏற்கனவே நடந்த போராட்டங்கள் எல்லாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக, அலுவலக மொழியாக இந்தியை கொண்டு வருவதை எதிர்த்து நடந்த போராட்டங்கள். இது வேற, இது மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு சரியான ஒரு விளக்கத்தோட அவர் சொல்லியிருக்காரு. அதாவது இந்தி மட்டும் படிங்கன்னு சொல்லாம மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ 1949 இந்த இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை முடிவு செய்யும் போது நடந்த பெரிய விவாதங்கள் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அதில் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஹிந்தியை தான் வச்சுக்கணும், ஹிந்தி வேண்டாம், இதுதான் முக்கியமான கருத்தாக இருக்குது. அப்போ ஹிந்தியை தவிர ஹிந்துஸ்தானி வைக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. காந்தி அவர்களும் அதுதான் சொன்னார். இந்த ஹிந்தியும் வேண்டாம் ஹிந்துஸ்தானியும் வேண்டாம் அப்படின்னு சிலர் சமஸ்கிருதத்தை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வேண்டாம் அப்படிங்கிறத அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. இது எல்லாம் நடக்கும்போது பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர், ஒரு பெரும் தலைவர், அந்த நாட்டில் அகாலிதளத்துடைய தலைவர், அவர் ஹுக்கும் சிங் அப்படின்னு ஒரு பேர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டெல்லாம் விட்டுருவோம். பஞ்சாப்ல இருந்து ஒரு தேசபக்தர்கள் பிறந்த மாநிலம் இல்லையா, அங்கேருந்து அவர் முதல்ல அவர் கருத்தில் ஹிந்தி தான் அவருடைய கருத்து. ஹிந்திக்கு தான் முதல்ல ஆதரவும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வட இந்திய ஹிந்தி பேசுகிற, ஹிந்தியை ஆதரிக்கிறவர்கள் பேசின பேச்சை கேட்டு அவர் எந்திரிச்சு பேசும்போது ஹிந்தி வேண்டான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் நடந்தது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் பேசுகிற தோரணையே சரியில்லையேங்கிறாரு. நீங்கள் நீங்களும் நாங்களும் இந்தியர்கள், நாமெல்லாம் ஒரு கூட்டாட்சியின் கீழ் வாழ வேண்டியவர்கள், நமக்குள்ள ஒரு தொடர்பு மொழி வேணுங்கிற ஒரு அன்போ பற்றுதலோ இல்லாமல் வெறும் ஆதிக்கவாதியாகவும் ரேசிஸ்டுகள் மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க, ஆகையினால இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஹிந்தி வேண்டாம்ங்கிறத எதிர்த்து பஞ்சாபில் இருந்து ஒலித்த ஹுக்கும் சிங் என்கிற தலைவருடைய குரல். அது அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு. பல நேரங்களில் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறத எடுத்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. 343 என்ன சொல்லுது, 348 என்ன சொல்லுது, மத்திய அரசு இந்தி மொழியை வளர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யணும்னு சொல்லுது. இது எல்லாமே எதுக்குன்னா, அவங்க சொன்ன மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டுக்கு, அதை உருவாக்குறதுக்கான முயற்சி. இதில் எங்கேயாவது நம்ம இந்திய அரசியல் சாசனத்தில் இந்தியர்கள் எல்லாரும் 3 மொழி படிக்கணும்னு இருக்குதா? எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க. இல்லை. இது யாருடைய எண்ணம்? 3 மொழிங்கிறதுல இவங்க முன்வைக்கிற மொழி யாருடைய மொழி? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. 3வது மொழியை படிச்சா நல்லா வளரலாமேன்னு நினைக்கிறது நல்ல நல்ல. அது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? எங்க குழந்தைங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமா? கேட்குறேன். இப்போ இது இன்னொன்று கேட்குறாங்க, எல்லோருக்கும் எல்லாம். உண்மையான கருத்து எல்லோருக்கும் எல்லாம்னா, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, காசு இருக்கிறவங்க அங்கெல்லாம் போய் ஹிந்தி படிக்கிறாங்க, தனியார் பள்ளிகள்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டா, இவங்க தனியார் பள்ளியில ஹிந்தி படிச்சதுனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது ஒன்று சொல்லுங்க. நான் இப்போ நம்ம ஐயா அப்துல் கலாமை சொல்றோம், ஐயா மயில்சாமி அண்ணாதுரையை சொல்றோம், வீர முத்துவேல் அவரை சொல்றோம். இவங்கெல்லாம் ஹிந்தி படிக்காம விண்வெளி ஆய்வுகளில் சாதனை படைத்த, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த தமிழர்கள். அவங்கெல்லாம் தமிழில் படித்தாங்க, அரசு பள்ளியில் படிச்சிருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க. அதை நீங்கள் தனியார் பள்ளியில் படித்து நான் ஹிந்தி படித்ததுனால வேர்ல்டு நம்பர் 1 வந்தேன்னு யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். சரி, நீங்கள் இன்னைக்கு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் கல்யாணங்கிறது கிட்டத்தட்ட குடும்பத்தினுடைய மொத்த சொத்தை விற்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? ஏன் தெரியுங்களா? நம்ம பழக்க வழக்கத்தில், நம்ம பண்பாட்டில் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உண்டா? போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் உண்டா? சங்கீத் உண்டா? மெஹந்தி உண்டா? இதெல்லாம் யார் வேலை? காசு இருக்கவன் பண்ணுற வேலை.
காசு இருக்கவன் 15 லட்சம் மண்டபத்துக்கு கொடுத்து 15 லட்சம் ரூபா கொடுத்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மெகந்தி போட்டு கச்சேரி பண்ணுறான்றதுக்காக நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறவங்களையும் சேர்த்து அவங்களாம் பண்ணுறாங்களே நீங்களும் பண்ணுங்களேன்னு சொல்லுவீங்களா? கல்யாணம்னா இப்படி தாங்க நடக்கணும். வசதி இருக்கவன் மட்டும் சங்கீத் வைக்கிறான். இதப்பா வரதட்சணைங்கிறது அரசு இலவசமா சொல்லி கொடுத்தா என்ன? இந்திய அரசு இலவசமா எல்லா வீட்டுக்கும் சங்கீத்து மெஹந்தி எல்லாம் போட்டு விடுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லோருக்கும் எல்லாம் இதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க வரதட்சணை சமூக ரீதியா புரிஞ்சுக்கங்க. வரதட்சணைங்கிற பழக்கம் இருக்குல்ல, அது பெரும்பாலான உழைக்கும் மக்களுடைய பழக்கமா? வரதட்சணைங்கிற சொல்லே சில சமூகங்கள், ஒரு சமூகத்துல தான் இருந்துச்சு. அவங்க எப்ப பார்த்தாலும் ரேடியோவில் நாடகம் போட்டு போட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சாதாரண மக்கள் கூட ஏன் பைக் வாங்கி கொடுப்பாரா, கார் வாங்கி கொடுப்பாரா? இதுதான் பணக்காரங்களை பார்த்து உயர் ஜாதிகளை பார்த்து கெட்டு போற இவங்களுடைய பழக்கம். இது நமக்கு வேண்டாம். இது அடிப்படை. இன்னும் 2 சொல்லிடுறேன். மகாராஷ்டிரா முன்னேறி இருக்கு, டெல்லி ஹரியானாலாம் முன்னேறி இருக்கு. ஆனா உங்க அரசாங்கங்கள் போடுற அந்த கல்வி குறியீடு பட்டியல்ல யார் முதல்ல இருக்காங்க? தமிழ்நாடு தானே இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை? மராத்தி அழிஞ்சிருச்சா, குஜராத்தி அழிஞ்சிருச்சா, நீங்க மராத்தி தெலுங்கு அழிஞ்சிருச்சா? நான் மராத்தி படம் நிறைய பார்த்திருக்கேன் கார்த்திக். மராத்தி படம் நான் பார்த்திருக்கேன். இப்ப மராட்டி படம் வருதா? ஹிந்தி படம் தான் வருது. மகாராஷ்டிராவிலேயே பாலிவுட்டுங்கிறது என்ன? ஹிந்தி படம் தான். மராட்டி படம் வருதா? நீங்க ஞாயிற்றுக்கிழமையில மதிய நேரத்துல எல்லா மொழி படங்களும் போடுவாங்க தூர்தர்ஷன்ல. அதுல நீங்க எல்லா மொழி படமும் பார்க்கலாம். இப்ப குஜராத்தில படம் வருதானே எனக்கு தெரியல. பிரதமரை கேட்டா தெரியும். அவர் படம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அடிப்படை முதல் கட்ட கருத்துங்கிறதுனால அடிப்படையில சொல்லிடுறேன். மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன ஒரு வேறுபாடுன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கிற தமிழ் மொழியின் சிதைவு, தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் சேர்ந்து 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 சிதைந்து உருவானதுதான் மற்ற எல்லா மொழியும். ஆனா தமிழ் அப்படி சேராமல் தனித்து நின்ற மொழி. நீங்க பழைய திராவிட முன்னேற்ற கழக மேடைகள்ல பேச்சாளர்கள் சொல்லுவாங்க, என்ன வேறுபாடுன்னா தமிழ்ல 1, தெலுங்குல 1, மலையாளத்துல 1, கன்னடத்துல 1, ஹிந்தியில 1. இது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இது நானு, நீனு, நானு, நங்கள் எல்லாம் வரும். அது தும். அடிப்படையில் இதுதான் வேறுபாடு. அப்போ இது கலந்த மொழி படிக்கிறவங்க படிக்கிறது எளிது. நீ மலையாளம், சமஸ்கிருதம், மலையாளமும் தெலுங்கும் கொண்டவங்க கூட சமஸ்கிருதம் கலந்தது. ஆனா தமிழ் சமஸ்கிருதம் கலவாத மொழி. இத படிக்கிறவங்க ஆங்கிலம் படிக்கிற மாதிரி தான், லத்தீன் படிக்கிற மாதிரி தான் ஹிந்தியும். நான் எப்படி 2 ஃபாரின் லாங்குவேஜோட போக முடியும்? யோசிச்சு பாருங்க. குழந்தைக்கு 2 பைய தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கு அப்படின்னா தலையில 1 வைக்கிற, அதான் சமைச்சீர். இப்ப என்னது? திரு ஸ்ரீராம் சேஷாத், 2-3 கருத்துக்கள் திருமிகு அருள்மொழி சொன்னதுல முக்கியமானது. 1, மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய மாநிலங்களை விட கல்வி குறியீட்டுல இருமொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது 1. இன்னொன்று, இந்தி படிச்சாதான் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஆய்வு முடிவுகள் இருக்கா? இந்தி படிக்காமலேயே நிறைய தலைவர்கள் முன்னேறி இருக்கிறாங்களேன்னு. தனியார் பள்ளியில சேர்பவர்கள் பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆனா அதே மாதிரியான ஒரு கட்டமைப்பை அரசு பள்ளியிலையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது. 3வது மொழிங்கிறது ஒரு கூடுதல் சுமை மாணவர்களுக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த விவாதமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிக்கே முடிஞ்சு போச்சு. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்றைக்கி உங்கள் இதில் புதிய தலைமுறையில் வந்த கார்டு தான் இப்போ ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தேன். 1:30 மணிக்கு அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்மொழி கொள்கையில் இந்தியை தவிர மற்ற லாங்குவேஜெல்லாம் மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஆசிரியர்கள் இல்லை. இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போது திமுகவே இதை டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பொருள்லேருந்து நான் விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறது ஒரு அஃபீஷியலாக நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணுமா? அரசாங்கம் அதை திணிப்பதா அல்லது அதற்கு ஆதரவாக இருக்கிறதா? 2 தான் கேள்வி. இப்போ இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் திணிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கான்ஸ்டியூஷனை பற்றி பேசினாங்க அருள்மொழி அவர்கள். கான்ஸ்டியூஷனில் 2 மொழிக்கு தான் சொல்லித்தரணுன்ற எந்த ஒரு அதிகாரமும்
அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசாங்கம் எந்த ஒரு அரசுக்கும் கொடுக்கவில்லை. 3 மொழி தான் சொல்லி தரணுன்றதும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு வாலண்டரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தா விலாவாரியாக நம்ம பேசலாம், அதில் என்ன அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் தமிழ்நாடு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை. யாருங்க சொன்னது? தமிழ்நாட்டில் 25% மக்கள் தெலுங்கு பேசும் மக்கள். 8 கோடி பேரில் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் தாய்மொழியாக தெலுங்கை கொண்டவர்கள். அப்போ மற்ற லாங்குவேஜ்லாம் எடுத்தோம்னா கன்னடம் பேசக்கூடியவர்கள், மற்ற சௌராஷ்டிரம் பேசக்கூடியவர்கள், பல மொழிகள் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் மும்மொழியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். பள்ளியில் சொல்லிக் கொடுப்பதை பற்றி நாங்கள் தனியார் பள்ளிக்கூடம்லாம் எடுத்துக்கலைங்க. தனியார் பள்ளிக்கூடம் விட்டுருங்க, சிபிஎஸ்சி மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசு பள்ளிக்கூடத்திலேயே நான் வந்து பிஆர் ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி வெறும் ஒரே ஒரு உருது ஒண்டிலாம் எடுத்து பேசலை. அரசு பள்ளிக்கூடத்திலேயே நம்மளுடைய ரைட் டு இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பள்ளிகள் கிட்ட 3வது மொழியும் சேர்த்து சொல்லப்படுவதோடு இல்லை, 415 ஸ்கூலில் தமிழே இல்லாமல் 3வது மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடிய இருக்கு. அப்போ எங்கெங்க போச்சு உங்க மும்மொழி கொள்கை நோடி? இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்றது எதாவது என்ன அரசியல் பேசிட்டு இருக்கோம் இங்க? 1986 வந்த நேஷனல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஹிந்தியை கட்டாயமாக்கியது. எந்த மாநிலமும் ஏற்கல. தமிழ்நாட்டில் அது நம்ம கட்டாயமாக்கின கொள்கையே நாம் ஏற்கவில்லை. அப்போ 3வது மொழியை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஹிந்தி வேணாங்க, சான்ஸ்கிரிட் வேண்டாம். ஆனால் திராவிடம் பேசக்கூடிய, திராவிட மாடல் பேசக்கூடியவர்கள் திராவிட மொழியையும் வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏன் அது வேணான்றாங்க? ஸோ 3வது மொழி நான் ஒன்றே ஒன்று ஒத்துக்கிறேன் சார். நான் இந்த விவாதத்துக்கு வரும்போது என்னை வந்து இவர் கூப்பிடும் போதே நான் சொன்னேன், 3வது மொழி மும்மொழி கொள்கை என்பதில் எனக்கு பர்சனலாக ஒரு ஈடுபாடு கிடையாது, கன்விக்ஷன் கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா அதனுடைய பேர்டன் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது சில, அதுவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறை படிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பேர்டன் என்ன இருக்கும், அதனுடைய சுமை என்ன என்பது எனக்கு தெரியும். அதனால் அதில் நான் ஒரு தீவிரமாக இல்லை. ஆனால் இந்த அரசியல் பித்தலாட்டம் இருக்கு பாருங்க, அதற்காக தான் நான் பேச வந்தேன். இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தி வேண்டான்னு ஒண்டி சொல்லுங்க. ஆனால் அதுக்கும் சொல்கிறேன், இந்தி வேண்டாம் என்று சொன்னாய், உனக்கு தமிழ் மேல் இருக்கக்கூடிய பாசம் என்று நினைத்தேன். ஆனால் உன் வீட்டு பிள்ளையை இந்தி படிக்க வைத்தாய், அப்போது புரிந்தது உங்களுடைய பித்தலாட்டம் என்ன என்று. இதுதான் இங்கே பேசக்கூடிய அரசியல் பித்தலாட்டம். இதை நான் திமுகவையும் சேர்த்து சொல்கிறேன், அதிமுகவும் சேர்த்து சொல்றேன். 2 கட்சிகளும் தான் ஆட்சியில் இருந்திருக்கு. 2016-17 எஜுகேஷன், அதாவது அகாடமிக் இயருக்கு முன் வரை தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம நீங்க இன்ஜினியரிங் டிகிரி வாங்க முடியும். இது இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நண்பரை கேட்கிறேன். அரசில் இருந்திருக்காரு, மற்றவர்களையும் சேர்த்து எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களையும் கேட்கிறேன். தமிழ் படிக்காமல் என்னால் டிகிரி வாங்க முடியும். 2016-17 தான் வந்து மேண்டேட்ரி ஆக்கினாங்க. அதாவது அந்த எஜுகேஷன் அகாடமிக் இயர்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிற குழந்தைகள் தமிழ் கட்டாயமாக படிக்க வேண்டும், சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலையும். இதை எடுத்துக்கிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் திராவிட அரசியல் தேவைப்பட்டது. அது வரைக்கும் தமிழே படிக்க தேவையில்லை. தமிழ்நாட்டில் எங்கெங்க பேசுறோம் நம்ம வந்து தமிழ் சொல்லிட்டு, இது ஒரு உணர்ச்சி. அரசியல் அந்த உணர்ச்சியை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், மொழி உணர்ச்சியை தான் பேசிட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதனால் என்ன பயன்? சரி, 3வது மொழி கற்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? கற்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் படிப்பதற்கு என்கிட்ட பணம் இல்லை. அதற்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய குறிக்கோளா இருக்க வேண்டும், கொள்கையா இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி பேசுவது அனைத்துமே உங்களுக்கு அரசியல் ஒண்டிதான். அதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வையாக நான் வைக்க விரும்புகிறேன். திரு பரந்தாமன், ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு, சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு 3வது மொழியை படிக்கணும்னு ஒரு ஆசை வரக்கூடாதா? அப்படி வந்தா அரசு என்ன கட்டமைப்பை வச்சிருக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு? 3வது மொழியை படிப்பதுன்றது அது எது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பின்வாங்குது. இந்தி நேரடியாக சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு வந்து
22 மொழிகளில் எது வேணால் படிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பேக்டோர் என்ட்ரிக்கு வராங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், 3வது மொழின்றது என்ன, அறிவியலா, தொழில்நுட்பமா? எதை நோக்கி 3வது மொழியை நீங்கள் படித்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்றது மக்களுக்கு அது தெளிவுபடுத்தணும். மொழி எல்லாரும் படிக்க வேண்டியது தான். யாருக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை படிச்சுக்கலாம். அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் ஒருவரும் வந்து எந்த அரசாங்கங்களும் வந்து எந்த மொழியும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடலை. ஆனால் ஒன்றிய அரசு மட்டும்தான் நீங்கள் இந்தியை கட்டாயம் படிக்கணும், அதை படித்தாதான் உங்களுக்கு வந்து நாங்கள் சலுகை தருவோம், சட்டப்படி அரசியலமைப்புப்படி கொடுக்க வேண்டிய நிதியை கூட நாங்கள் ஒதுக்குவோம்னு சொல்கிறதுல தான் அவங்களுடைய எதேச்சி அதிகார போக்கு அங்கே இருக்குது. இப்போ 2வது வந்து ஸ்ரீராம் சேஷாத்ரியுடைய அவங்களுடைய வாதத்திலையும் சரி, அல்லது சீனிவாசன் சாருடைய வாதத்திலையும் சரி, ரெண்டுமே கம்பைண்டாக ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போது எந்த இடத்துலையும் அரசியல் சாசனத்தில் வந்து இருமொழி கொள்கையை பற்றி சொல்லலை, பட் ஃபேராக வந்து சேஷாத்ரி சார் வந்து அது மும்மொழியும் பற்றியும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மும்மொழியும் பற்றியும் சொல்லலைன்னும் போது எதுக்கு அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? இன்னொன்று, இன்றைக்கி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து அவருடைய கார்டை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி 1:30 மணிக்கு அந்த விவாதம் முடிஞ்சு போச்சு, எங்ககிட்ட வந்து 3rd லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறது அளவுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பேட்டியை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு, நீங்கள் கார்டை பார்த்துட்டு கதை சொல்கிறீங்க, ஆனால் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் 3வது மொழி ஹிந்தி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, 22 மொழிகளை எந்த மொழியெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் இங்கே கட்டமைப்பு இருக்கான்றதான் மாண்புமிகு அமைச்சருடைய கேள்வியை தவிர, அதுக்காக வந்து எங்ககிட்ட இல்லை அதனால் நாங்கள் வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணல. இன்னொன்று, நண்பர் ஸ்ரீனிவாசன் சார் தொடக்கத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார், இந்தி பேசுகிற மாநிலங்களினால வந்து அந்த மொழிகள்லாம் அழிஞ்சிருச்சா, எங்கே அழிஞ்சுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படி கேட்டுட்டு தொடக்கத்தையே சொல்லும்போது உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி ஹிந்தி பேசுகிறோம், பீகாரில் ஹிந்தி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னார். சார், உத்தரப்பிரதேசத்தினுடைய மொழி வந்து பிரஸ் பாஷா என்கிற மொழி உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருந்துருக்கிறாங்க, கரிபோலிங்கிற மொழியை உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருந்துருக்கிறாங்க, அவதிங்கிற மொழியை உத்தரப்பிரதேசத்தில் பேசியிருந்தாங்க, கன்னோஜி, போஜ்புரி, பந்தேலி, பகேலி இதெல்லாம் மொழி இப்போ எங்கே சார் இருக்குது? இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இந்தி வந்து உக்காந்ததுனால இன்றைக்கி இந்த மொழிகள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. பீகார் வந்து இன்றைக்கி கோர் இந்தி ஸ்டேட்டு நம்ம பேசுகிறோம், ஆனால் பீகாரில் போஜ்புரியும் மைதிலிங்கிற மொழி தான் பேசப்பட்டது. என்னால் வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் என்னென்ன மொழின்னு சொல்ல முடியும். இந்தியாவில் இந்தி மொழி தாய்மொழியாக கொண்ட எந்த மாநிலமும் கிடையாது. கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி. இங்கே நம்முடைய ஜெகத் கஸ்பர் ஐயா சொன்னது போல, சகோதரி அருள்மொழி அவங்க சொன்னது போல, சமஸ்கிருதம் வந்து ஆளுகைக்கு உட்பட்ட பிறகுதான் இந்த மொழிகள்லாம் சிதைவிழுந்து இன்றைக்கு வெவ்வேறு மொழிகளாக பரிணமிச்சது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், தமிழை எடுத்துங்க. விடுதலை பெறுவதற்கு முன்னாடி இருந்த தமிழனுடைய கையாடல், சொல்லாடல், மேடையில் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அரசாங்கத்தில் கோப்புகள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி தஸ்தாவேஜுன்னு சொன்னாங்க. அந்த தஸ்தாவேஜை கோப்பாக மாற்றியது திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா. அதுக்காக இவங்க வந்து தான் அந்த கோப்பை கண்டுபிடிச்சாங்க இல்லை, இந்த கோப்பு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தது எங்கே, சமஸ்கிருதத்துக்குள்ள. ஆனால் இதை வெளியே கொண்டு வந்தது திராவிட இயக்கங்கள். அப்போது இந்தி வருவதால் ஒரு மொழி அழிந்து விடுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்தி வந்ததால் சுயமொழிகள், தாய்மொழிகள் அழிந்திருக்கிறது என்பதற்கு என்னால் வந்து இவ்வளோ பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆங்கிலத்தை வரவேற்று இருக்கிறீங்க, இந்தியாவில் பல பேர் பேசக்கூடிய இந்தி மொழி மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கணும்னு கேட்குறேன். இந்தியாவில் என்ன சார் பிரயோஜனம்? நான் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், இந்தியாவில் என்ன பிரயோஜனம்? இந்தி படிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? இன்றைக்கி நான் தமிழ் என்னுடைய தாய்மொழி, ஆங்கிலம் இட்ஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். இதை நான் படிக்கிறதுனால இன்றைக்கி உலக அளவில் நான் எங்கே வேணால் போகலாம். நான் இந்தி படிச்சுட்டு எங்கே போக போகிறேன்? இந்தி படிச்சுட்டு வடநாட்டுக்கு நான் வேலைக்கு போக போகிறேன்னா, வடநாட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமே ஆனால் நான் அந்த இடத்துக்கு எங்கே போகிறேன்னா அந்த மொழியை நான் கற்றுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வடநாட்டில் பல்வேறு இடங்களில் தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, இன்ஜினியராக இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, இல்லைனா வந்து தொழில் செய்கிறாங்க, வணிகம் பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பூரில் இருக்கக்கூடியவங்க, கோயம்புத்தூரில் இருக்கும், தினமும் குஜராத்துக்கு ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் இருக்காங்க, அங்கே போய் துணி வாங்கிட்டு வராங்க, எல்லாம் அழகாக ஹிந்தி பேசுகிறாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு எப்போ தேவையோ அதை நம்ம கற்றுக்கிறதுக்கான வழிமுறையை பார்ப்போமா,
இல்லை அவன் தலையில் கல்லை தூக்கி வைக்கிற மாதிரி இதை வச்சுக்கிட்டு தான் நீ நடக்கணும்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு கேள்வியை மட்டும் எனக்கு ஒரு பதிலை மட்டும் இவங்க எல்லாமே சொல்லணும். இந்தி படிச்சாகிறதுனால என்ன பிரயோஜனம் ஒருத்தருக்கு? சார் இப்போ ஒரு ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்குது, இதை படிங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் படிக்கிறோம். இல்லை இது விஞ்ஞானத்தை ரொம்ப அபிவிருத்தி பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கிறோம், இதை படிங்கன்னு சொல்லுங்கள், நான் படிக்கிறோம். சார் இருமொழி கொள்கை படித்ததுனால தான் சார் விண்வெளிக்கு ராக்கெட்டை விட்டோம். மும்மொழி கொள்கை படித்ததுனால தான் ஏசி கம்பார்ட்மெண்ட் உள்ள ரயில் அடிச்சு உடைக்கிறாங்க. இதுலேயே வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. ரெண்டாவது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை 2020 முக்கியமான ஒரு கோர் அஜெண்டா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? 2030 இந்தியாவினுடைய உயர்கல்வியினுடைய விகிதத்தை நாங்கள் 50% கொண்டு போக போகிறோன்றாங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு 50% வந்துருச்சு சார். இந்த மும்மொழி கொள்கை இல்லாமே தமிழ்நாடு 50% வந்துருச்சு. இன்னொன்று 34 போராட்டம் இல்லை, 38 போராட்டம் வேற, 65 போராட்டம் வேறன்னு சீனிவாசன் சொன்னார். 34, 38 இந்த போராட்டங்கள்லாம் எதனால் வந்ததுன்னா, கட்டாயம் இந்தி படித்தாதான் உங்களுக்கு வேலை, கட்டாயம் இந்தி படிக்கணும், அதை விட தாண்டி சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ற நிலைமை இருந்தது 34, 38லலாம். இதெல்லாம் திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் இல்லை நீங்கள் தலையாட்ட வேணாம். 20s மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சமஸ்கிருதம் படித்தாதான் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் ஒன்று இருந்ததா இல்லையா? உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் எடுத்து சொல்கிறோம். திராவிடியன் மூவ்மெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சமஸ்கிருதம் என்று தேவையில்லைங்கிற நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இப்ப இந்த இம்போசிஷன் இல்ல இப்போ எந்த மொழியை வேண்டுமானாலும் மூன்றாவது மொழியாக படிக்கலாம் சார். சார் அரசியலமைப்பு சட்டத்தில் 22 அலுவல் மொழி கொடுத்துருக்காங்க சார். இந்த 22 அலுவல் மொழியை வளர்த்திருக்கிறாங்கன்றதுக்கான டேட்டா தரவு எங்க இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட. இப்போ நீங்க ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல நீங்க மொழி வளர்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்றீங்களே, இந்திக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, இந்த 22 அலுவல் மொழிகளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்றதை நீங்க எவ்வளவு சொல்லணும். இன்னொன்னு நிறைவா, இங்க தமிழ்நாட்டில் வெறும் தமிழ் மட்டும் தான் பேசுறாங்களா? கன்னடம் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்கன்னு சொன்னாங்க. சார் இது திராவிட லேண்டு. விடுதலை பெறுவதற்கு முன்படி இருந்த போது ஒடிசா வரைக்கும் என்னுடைய நிலப்பரப்பு பறந்து விரிஞ்சிருந்தது. இன்னைக்கு மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்டதுனால இன்னைக்கு அது சுருங்கி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இருக்குது. உருது படிக்கிறவங்க விரும்பி படிச்சுக்கலாம்னா கர்நாடகா பக்கத்தில் கன்னடம் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சித்தூருக்கு பக்கத்தில் அந்த மாவட்டத்தில் அட்ஜஸ்டன்ட் இருக்குல்ல, ஆந்திராவை ஒட்டி இருக்கிற எல்லை பகுதியில் தமிழ் தெலுங்கு படிக்கிறதுக்கு தமிழ் ஸ்கூல்ல வழி இருக்கு. அதே மாதிரி உருது படிக்குவதற்கு தாய்மொழிக்கு வழி இருக்கு. இதுதான் தமிழ் இருமொழி கொள்கையினுடைய அடிப்படை. யாருக்கு என்ன மொழி படிக்கணும்னு விரும்புறாங்களோ அதை நாங்க கொடுக்கிறோம். இல்லைன்னா நாங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இதெல்லாம் அரசு பள்ளியிலே இருக்கு. கர்நாடகாவில் ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள். ஏன் என்னுடைய எழும்பூர் தொகுதியிலே உருது பள்ளி இருக்குங்க. ஏன் முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உருது பள்ளி இருக்கு. உங்களுக்கு உருது மட்டும் தாங்க உருத்தம், உங்களுக்கு உருது மட்டும் தான் உருத்தம். ஏன்னா உங்களுக்கு உருது மட்டும் தான் உருத்தம். இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா தமிழும் இருக்காங்கன்னு கேக்குறாரு. முதல் கட்ட கருத்துக்கு நாங்க நீங்க பேசும்போது ரொம்ப அமைதியா இருந்தோம். இது எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாருங்க இவங்களுக்கு. இதுலயே இவங்களுடைய பதட்டத்தை தெரியுது. நான் என்ன கேக்குறேன், பொய்யா நாங்க பேசுறேன். சட்டமன்ற உறுப்பினர் பொய்ன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்க இல்ல ஒரு கிளாரிபிகேஷன், அங்க ஆங்கிலம் உருது மட்டும் இருக்கா, தமிழும் இருக்கா? தமிழ் இருக்கு சார். சரி, தமிழ் இருக்கு சார். தமிழரா இருக்கிறவன் தமிழ் தாய்மொழி எடுத்துக்க போறான், உருது தாய்மொழியா இருக்க உருது இங்கிலீஷ் எடுத்துக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகே. திரு ஜி.கே. நாகராஜ், இந்தி படிச்சு என்ன லாபம், என்ன வளர்ச்சி? மாநில மொழியாக தமிழ், யுனிவர்சல் லாங்குவேஜாக ஆங்கிலம், இரண்டுமே மாநில மாணவர்களை முன்னேற்றி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தானே? இந்தி படித்து என்ன லாபம் அப்படின்ட்டு சொல்றது உங்க வாதம். பட் இங்கே ஹிந்தி படிக்காமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். பணம் இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறாங்க. ஏறக்குறைய 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா, ஏழை மாணவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்கிறது. அப்போ மும்மொழி கொள்கைங்கிறது ஏதோ ஒரு மொழி இல்லை, இந்தி மொழி தான் அல்ல, ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கங்க தான். நான் இன்னும் வரலையே. சரி சரி, ஏதாவது ஒரு மொழியை நீங்க படிச்சுக்கணும் தான் சொல்லுது.
அந்த மூன்றாவது மொழி உங்கள் விருப்பமான மொழியாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், அது நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹிந்தி மட்டும்தான் இங்கே படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. திரும்ப திரும்ப அதுதான் பேசுகிறாங்க. அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவர்கள், திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மனித மலம் என்று சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு தமிழை குறித்து பேசுறது மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு இந்த தமிழ் குறித்து பேசுகிற அளவுக்கு மோடிஜி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார். மகிழ்ச்சி, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அதே சமயம் அவர் கூட சொன்னார், கருவுரைக்கல் ஒரு மொழி, மற்ற இடத்தில் இன்று 3 மொழி பேசுகிறார்கள். கருவுரைக்கல்ல ஒரு மொழி இல்லை, 70 ஆண்டு காலம் நீங்கள் தானே கொண்டு வந்திருக்கணும். 70 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தானே, நீங்கள் தானே பல மொழி கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கும் கொங்கு மண்டலத்தால் தமிழ் முறைப்படி தான் திருமணங்கள் செய்யப்படுது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது உருவாக்குறது நீங்கள் தான், நாங்கள்ல. ரெண்டாவது, அம்மையார் அவங்க சொன்னாங்க, வரதட்சணை குறித்தெல்லாம் பேசினாங்க. மாட்டு வண்டி ரேஸ் இருந்தது, நான் கார் ரேஸ் இப்போ புதுசாக வந்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் சொல்கிறோம் மாற்றம் தாங்க. நாங்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்கோம், மோடிஜி ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ஒதுக்கி வச்ச ஜல்லிக்கட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு மாற்றங்கள் வரவேற்க தர வேண்டிய ஒரு விஷயம் தான், மாற்றம் இல்லை. இல்லை, அதில் என்ன திரு பரந்தாமன் கேட்டானா, ஒரு செயற்கை நுண்ணறிவை படிச்சுக்கங்க, இல்லை வேறு ஒரு புதிய தொழில்நுட்பம் வருது படிச்சுக்கங்கன்னு சொன்னா அது நியாயமானது சார்? பாமரனுக்கு 3வது மொழியை படிக்கிறது வந்து கூடுதல் அழுத்தம் தானே அவர் கேட்டு. சார், பாமரனுக்கு ஏழைக்கு எது தேவையோ அதுதான் படிப்பான் சார். இங்கிருந்து அவன் கும்மிடிப்பூண்டி தாண்டி போறான்னு வச்சுக்கங்களேன், தெலுங்கு அவனுக்கு தெரியாது. இல்லை, ஏன் கும்மிடிப்பட்டி தாண்டி போகணும் இல்லை சார்? வேலை நீங்கள் இலவசமே கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாமே ஃப்ரீயாக தரீங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவனுக்கும் ஒரு உணவு வரும்ல. ரொம்ப நாளைக்கு நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். ஏன்னா மோடிஜி படிங்கிறாரு, திராவிட கட்சிகள் குடின்னு சொல்லுது, எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு அவன் தாண்டி போனான்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவன் நிலைமை மாறும். அப்போ அவனுக்கு வேற மொழி பேசணும்ல சார். நான் என்ன உதாரணமாக சொல்கிறேன், நான் இதே கோயம்புத்தூரில் நான் படித்தப்போ 1986 திராவிடர் கழகம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தி மொழி அழிக்கணும்னு சொல்லி பேங்க்ல இந்தியில் இருந்த வார்த்தையை அழிக்க சொன்னாங்க. அப்போ நான் கல்லூரி மாணவர்கள்லாம் போய் அழிச்சாங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தோம். நான் குஜராத் போய் சேர்ந்தப்போ 1991 ஹிந்தி எனக்கு தெரியலைங்க. நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தனியாக டியூஷன் வச்சு படித்தேன், சிரமப்பட்டு படித்தேன். அன்னைக்கு தொழிலதிபர் அங்கே போய் மாறின தொழில் செஞ்சேன். 15 வருஷம் குஜராத்தில் இருந்தேன். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தொழில் பண்ற பல பேர் நூல் அனுப்பிச்சுட்டு, பஞ்சு அனுப்பிச்சுட்டு, இங்கிருந்து பணம் வாங்க போய் கேட்க முடியாம திரும்பி வராங்க சார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தராங்க, பணம் தராம திரும்பி அனுப்புறான், பணம் தராம. லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் ரீதியா இன்னைக்கு பின்னோக்கி போய்கொண்டிருக்க முக்கியமான காரணம் ஒரு லாங்குவேஜ். இல்ல, குஜராத்ல தொழில் தொடங்கணும்னா குஜராத்தி தானே கத்துக்கணும் சார். பொதுமொழி எது இருக்குது சார்? குஜராத்தி மக்கள் ஹிந்தி பேசுறாங்க சார், குஜராத்தி மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. அதுதானே சொன்னாங்க முதல் சுற்றுல சார். 50% மக்கள் பேசுற அதான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்ன தவறுன்னு கேக்குறேன். இந்தி வந்ததுனால என்ன நடந்துருச்சுன்னு கேட்டாங்கல்ல, அவர் சொன்னார்ல, ஸ்ரீனிவாசன் கூட சொன்னார்ல. இப்போ குஜராத்தி அழிஞ்சிருச்சுன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி தான். இந்தி சொன்னாங்க 50% பேர் குஜராத்ல வந்து இந்தி பேசுறாங்கன்னா அப்ப குஜராத்தியே பேசல 50% பேர். ஆங்கிலம் இங்க பேசுறாங்க அப்படின்னா தமிழ் அழிஞ்சிருச்சா சார்? இங்க நான் கேக்குறேன், ஆங்கிலம் பேசுறாங்கன்னா தமிழ் அழிஞ்சிருச்சா? குஜராத்தி இங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு மொழி பற்று இருக்குது. மோடியே குஜராத்திக்காரர் தான். அந்த போட்டி பற்று. அவர் சொன்னாங்க சினிமா பார்க்கல, நிறைய படம் சினிமாவில் எனக்கு பல நண்பர்கள் நடிகர்கள் அங்கே நண்பர் இருக்காங்க குஜராத்தில், மகாராஷ்டிராவில் இருக்காங்க. இன்னைக்கும் கர்பா தாண்டியா, சாரா லாவோ, சுந்தர லாவோ அதே குஜராத்தி மொழியில் பாடுற பெண்கள் ஆடுறாங்க. 1000 பேர் ஆடுவாங்க ஒன்னா, குஜராத்தில் பாடுவாங்க. சாரா லாவோ, சுந்தர லாவோ, வேலாயாவூரே அப்படின்னு அந்த மாகாளியை பற்றி குறித்த பாடல்கள் இன்னைக்கு குஜராத்தில் அழகா பாடுவாங்க. அதில் எந்த மொழி அழியல சார். மொழி அழிச்சது யார் தெரியுங்களா? யார் இந்தியை திணிச்சாங்களோ, யார் சமஸ்கிருதத்தை திரிச்சாங்களோ, யார் திரிச்சாங்க? காங்கிரஸ் சார். 2019 மோடிஜி சொன்னாரு, ஹிந்தியால் 3ஆம் மொழி இந்தி அல்ல, விருப்பப்பட்ட மொழியாக இருக்க வேண்டும் சொல்லி விருப்பப்பட்ட மொழியாக 2019 மோடிஜி எல்லாரும் விரும்புகின்ற மொழியை கொண்டு வந்தாரு. அதுதான் மும்மொழி கொள்கை இன்னைக்கு. சரி, அவங்க சொன்னாங்கல்ல, இவர் நான் பிறந்தவன் சொன்னாங்க, பொய்ன்னு சொன்னேன். உண்மைதான். இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் 415 பள்ளிகளில் தமிழ் இல்ல, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. இங்க தமிழ் சொல்லித்தரப்படல. உருது சொல்லித்தராங்க, ஆங்கிலம் சொல்லித்தராங்க, அங்க தமிழ் இல்ல. நீங்க எங்க தமிழை காப்பாத்துறீங்க? தமிழ்நாட்டில் எங்க காப்பாத்துறீங்க? அதுக்கு பேர் தான் இருமொழி கொள்கை. ஆமா சொல்றேன், தமிழ் இல்லையாங்க? இடைமறிச்சது மன்னிக்கணும். நீங்க தமிழை படிக்க வைக்க முடியல, தமிழை கட்டாயப்படுத்துறீங்கல்ல? இல்ல, நீங்க தமிழை கட்டாயப்படுத்துறீங்க, தமிழுக்கு பதிலா தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல சார். தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல, எங்க தமிழ்? எங்க தமிழ் கேக்குறேன். தமிழ் இல்லையா? பதில் சொல்லட்டும். இருமொழி கொள்கைன்றது வந்து தாய்மொழியை ஒரு மொழியாகவும்
தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் படிக்கணுன்றதான் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1956 தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோட சட்டம். 69 அது நாங்கள் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அங்கே இருக்கிறவங்க தாய்மொழி உருதாக இருக்கிறவங்க உருதும் ஆங்கிலமும், அங்கே இருக்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியாக இருக்கிறவங்க தெலுங்கும் ஆங்கிலமும், இதுதான் இருமொழி கொள்கை. தமிழ் அழியாதா? வரேன் தமிழ் அழியாதா? சார் நான் என்ன கேட்குறேன், தாய்மொழியாக கொண்ட உருது பேசுகிறவங்க கிட்ட கொண்டு போய் தமிழை திணிப்பது தான் சார் உங்களை மாதிரியான வேலை. அவங்களுக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் தாய்மொழியாக தமிழை வச்சுக்கிறவனுக்கு தமிழை அழிக்காதன்னு சொல்றது எங்களுடைய வேலை. சார் 2.5 கோடி மக்கள் இருக்காங்க, மாற்று மொழி பேசுறவங்க, வேற்று மொழி பேசுறவங்க, எல்லாரும் தமிழ் விட்டா தமிழ் காப்பாற்றப்படுமா? நான் கேட்கிறேன். மாற்று மொழி பேசுறவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் மட்டும் 2.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் எல்லாரும் தெலுங்கு கன்னடம் என்று படித்து விட்டால் அப்ப தமிழை யாரு கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு? அப்ப தமிழ்நாட்டில் என்ன படிங்க? தமிழ் என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப சொல்லிட்டு போங்க, திராவிடம் தான் எல்லா மொழி படிங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ் ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீன்னு கேட்கறேன் நான். இப்பவும் சொல்றேன், தமிழ் தூக்கி பிடித்தான் முடிஞ்சு சொல்றாரு சார். தமிழ் தூக்கி பிடித்தான் முடிஞ்சு சொல்றாரு. 3 மொழி கொள்கை. நீங்க தமிழும் படிங்க, ஆங்கிலமும் படிங்க, உங்கள் தாய்மொழி கன்னடமும் படிங்கிறாரு. தமிழை வளர்த்துகின்ற வேலையை தான் முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்காரு. மும்மொழி கொள்கைங்கிற நான் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னா நீங்க எதை நீங்க டிஃபைன் பண்றீங்க? எது மூணாவது மொழி எதையுமே சொல்ல மாட்டீங்களே நீங்க. மந்திரியில இருந்து உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு விருப்பமான மொழி சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் ஹிந்தி படிக்கிறேன், கன்னடம் வேணும்னா கன்னடம் படிக்கிறாங்க சார். மலையாளம் வேணும்னா மலையாளம் படிக்கலாம் சார். உங்களுக்கு பிடிச்ச மொழி நீங்க படிக்கலாம் சார். அதான மூன்றாவது மொழி. நம்ம விவாதம் பண்றோம், போறீங்க ராக்கெட் விடுறீங்க, ஏன் மூன்றாவது மொழி படிக்க முடியாது? இல்ல சார், நம்ம கேக்குறேன். கரெக்ட், படிக்கலாம். நம்ம விவாதம் பண்றோம், விவாதத்தை தெளிவா பண்ணுவோம். நான் என்ன கேட்கிறேன், மூன்றாவது மொழி ஹிந்தி இல்ல நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு விருப்பமான மொழி நீங்க சொல்றீங்க. அந்த விருப்பமான மொழிக்கு என்ன ரோட் மேப் ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு நான் கேக்குறேன். சார் உங்களுக்கு என்ன தேவையோ அது படிங்க சார். என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? ஆசிரியர்கள் பெட்ரோல் முடிவு பண்றாங்க. நான் சொல்லுவேன் என்ன தேவை. கர்நாடகா போவேன், கர்நாடகால ஒரு பெண்ணை மணந்து கொள்வேன், கர்நாடகா பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி போறேன், பொண்ணே சொல்லி கொடுத்துறேன் சார். அதுக்கெல்லாம் பொண்ணு ஒரு டீச்சர் தேவையில்ல சார். அந்த பொண்ணே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு சார். அந்த பொண்ணே சொல்லி கொடுத்துறோம் சார். அதெல்லாம் தேவையே இல்ல சார். உங்களுக்கு எல்லா மொழியும் சென்னையில ஒரு பையன் மலையாள பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு கத்துக்கிட்டு வராது. அது போய் ஒரு டீச்சரை வைக்கறோம்னா அப்ப மொழிக்கு டீச்சர் வச்சா லவ் பண்ணுமாண்ணா? மொழிக்கு டீச்சர் வச்சா லவ் பண்ணுமாண்ணா? திரு ஜெகத் கஸ்பர், இந்த இந்தி இம்போசிஷன் 1918 தொடங்கி அப்புறம் 37 அப்படின்னு 68ன்னு அந்த ஆண்டுகள்ல இருக்கிற அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்போடு இப்ப நடக்கிறதையும் பார்க்கிறோம். அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டா மூன்றாவது மொழிங்கிறது இந்தி இல்ல, எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற 22 மொழிகள்ல ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டை சேர்ந்த ஏதாவது மொழியை கூட படிக்கட்டும்னு சொன்ன பிறகும் ஏன் அது மீண்டும் இந்திக்குள்ளேயே போய் நிற்கிது அந்த மூன்றாவது மொழி? அதான் நான் இப்போது இதில் நீங்கள் வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 மொழி கொள்கை என்பது ஒன்றியத்தை பொறுத்தவரையில் 1967 அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் சொல்லப்பட்டது முக்கியமாக, நம்ம இப்போ சொல்கிறாங்கல்ல, இங்கே நமக்கு எப்படி இந்தி மொழியை சொன்னாங்களோ அதே போல் இந்தி பெரும்பான்மை பேசுகிற மாநிலங்களில் தென்னிந்திய மொழிகளில் ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த 1967 சட்டத்தோட அடிப்படை. இன்றைக்கி நம்ம இதே சுத்தத்தோடு கேட்போமே, ஒப்ஜெக்டிவாக கேட்போம். இது இன்றைக்கி நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். பட் அவங்க அன்றைக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தது இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஏதேனும் ஒரு தென்னிந்திய மொழி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு தமிழ் பேசுகிறாங்க, அல்லது தெலுங்கு பேசுகிறாங்க, அல்லது கன்னடா பேசுகிறாங்களா? ஸோ அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்பாடு கொண்டு வந்தாலும் அதில் கடுகளவும் உங்களுக்கு நேர்மை என்பது இருக்கவில்லை. ஸோ உங்களினுடைய நோக்கம் என்பது இந்தி மொழியை நீங்கள் இங்கே கொண்டு வரலை. இன்னொன்று கேட்டீங்க, ஏன் இங்கே எதிர்ப்பு தீவிரமாக வரலை அப்படிங்கிறப்போ, நகர்ப்புறமயமாகிவிட்ட ஒரு ஆஸ்பிரேஷனல் ஒரு சமூகத்திடம் இன்று போர்க்குணம் என்பதோ அந்த போராட்ட குணம் என்பதோ மிகவும் குறைந்து போய்விட்டது தான். அதனால வெளியே வந்து போராடலே தவிர யாருமே படிக்க கூடாதுன்னு சொல்லல. நானே படிக்க ஆசைப்படுறேன். படிப்பதற்கான ஒழுங்குகளை செய்யுங்கன்னா நான் சொல்றேன். வந்து யாராவது படிக்க விரும்புற வாய்ப்பு தரேன். ஏழை குழந்தை நீங்க வெளியே படிக்கலாம், உங்களுக்கு பணம் இருக்குது. ஏழை குழந்தை எங்க போவாங்க? அதாவது இல்ல, எந்த அளவுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இவங்க உள்ள எப்படி வருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கு உண்மையில் நம்ம பேச வேண்டியது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அல்ல. உண்மையில் நாம் பேச வேண்டியது ஒத்திசைவு பட்டியல் ஒழிப்பு. ஒத்திசைவு பட்டியல் ஒழிந்தால்தான் இந்தியா, ஏன்னா நாங்கள் சைன் அப் பண்ணது, தமிழ்நாட்டில் உள்ள எங்களுடைய மூதாதையர்கள் வந்து சைன் அப் பண்ணது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலுக்கோ இந்த புதுடில்லி சர்வாதிகாரத்துக்கோ சைன் அப் பண்ணல.
மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியா என்கின்ற தேசம் உருவாக்கப்பட்டதை தவிர சமஸ்கிருதம் இந்தியை மையமாக கொண்ட ஒரு ஒற்றை பண்பாட்டிற்காக we didn't sign up. நம்ம அதை சைன் அப் பண்ணல. அதனால இன்றைக்கு உண்மையில் நம்ம பேசணும்னா நீங்க பொருளாதார கொள்கைகள் வகுப்பதோடு, நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாப்பதோடு, வெளியுறவு கொள்கையை பார்ப்பதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவற்றிற்கு என்ன நாங்க கப்பம் கட்டணுமோ கட்டிட்டு போறோம். எங்கள் ஊர் ஆரம்ப கல்வி எப்படி நடக்க வேண்டும் என்பது புதுடில்லி சர்வாதிகாரம் வரும் என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். திரு ஸ்ரீனிவாசன், ஒரு மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த மாநில மக்களுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்கணுங்கிற வடிவமைக்கிறதுக்கான முழு அதிகாரம் பெற்றதாக இருக்கிற போது, இந்த மாநில மக்களுக்கான ஒரு கல்வி கொள்கையை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி தயார் செய்ய முடியும், திணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மத்தியில் யார் ஆள வேண்டும் என்று நாடு முழுக்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு தானே அது. அப்போ நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்க போடலன்னு சொல்ல முடியாது. இங்கேயே எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இங்க ஒரு ஓட்டு வாங்காம இல்லை, இங்கேயே பல லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் வரும், எல்லா மாநிலங்களுக்கும் வரும் சார், எல்லா மாநிலங்களுக்கும் வரும். இங்கேயும் பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு. 90களில் சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் 350A சொல்லுது தொடக்க கல்வி தாய்மொழியில் தான் இருக்கணும்னு சொல்லுது. அதுக்கு வர. அதனால டெமோக்ரஸில ஸ்டேட் அசம்பிளில இங்க மாநில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க அதே வாய்ப்பு தான் மக்களவையில் இருக்கிற அரசாங்கமும் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற மக்களும் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. NEPக்கும் இங்க ஒத்துக்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா, 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா, பல கொள்கைகளுக்கு சேர்த்து ஓட்டு போடுறாங்க. இங்க இருமொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டு யாரும் ஓட்டு போடல. ஒரு செகண்ட் நான் கிளாரிஃபை பண்றேன். தேசிய கல்வி கொள்கை வரைவு தயார்படுத்தப்பட்ட பிறகு அந்த வரைவு சுற்றுக்கு விடப்படுது. மக்களுடைய சுற்றுக்கு கருத்து கேட்பதாக விடப்படுது. அத மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சுற்றுக்கே விட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அப்படிதான் மேண்டேட்டாவே அது ஏத்துக்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர எந்த சட்டத்துக்குமே அப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ரஸில. ஒரு அரசாங்கம் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க சட்டத்தை கொண்டு வராங்கன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த பிடிக்கலன்னா திருப்பி எதிர்த்து ஓட்டு போட போறாங்க. ஆனால் இன்று அரசு பள்ளியில் மாணவர்கள் எத்தனை பேர் பயில்றாங்க? 50 லட்சம் பேர். தனியார் பள்ளியில் எத்தனை பேர் பயில்றாங்க? 56 லட்சம் பேர். சோ அரசு பள்ளியில இருமொழி கொள்கையை விட தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கையை செய்யறதுக்கு தான் நிறைய பேர் சேர்க்கிறாங்க. அது அந்த டேட்டாவே போதுமே. நிறைய பேர் மும்மொழி கொள்கையை தான் ஏற்று போறாங்கன்னு மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. அப்ப இருமொழி கொள்கை தான் படிக்கணும், அரசு பள்ளியில தான் நிறைய பேர் படிக்கணும். அதே மாதிரி தமிழ் மீடியத்திலேயே வருஷம் கம்மியாயிட்டே வருது ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட இங்கிலீஷ் மீடியம் ஜாஸ்தியா ஏன் போகுது? அதுக்கு அதை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்ல தமிழ் வழி கல்வியை ஏன் கட்டாயப்படுத்தவில்லை? தேசிய கல்வி கொள்கையில தாய்மொழி வழி கல்வி இல்லாட்டி அந்த பிராந்திய மொழி கல்வியில தான் கட்டாயமாக 5ஆம் வகுப்பு படிக்கணும். இன்று 60 வருஷம் ஆயும் திராவிட மாடல் அரசாங்கங்கள் ஏன் தாய்மொழியில கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வரல? அதே மாதிரி அவர் சொன்ன ஹோசூர்ல, சித்தூர் கிட்ட, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இதெல்லாம் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், தனி ஸ்பெஷல் ஆக்ட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் மலையாளம் படிக்கணும்னா முடியும், சென்னையில இருக்கிறவர்கள் மலையாளம் படிக்கணும்னா முடியுமா? என்ன ஸ்ரீனிவாசன், இந்த விவாதத்துடைய மையப்புள்ளியாக இந்த இத்தனை நாட்கள் நடந்ததனுடைய மையப்புள்ளி எங்க நிக்குது? சிக்கல் எங்க விடுபடாம இருக்கு? சொல்றதுக்கான முயற்சி எங்க அவுக்கவே முடியாததா இருக்கு. தகவல்களை கிளாரிஃபை பண்ணணும். ஒசூர்ல பார்டர்ல கன்னடா படிக்கணும், தேனியில ஒரு கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க, திண்டுக்கல்ல கன்னடம் பேசுறவங்களுக்கு எங்க அந்த வாய்ப்பு இருக்கு? என்ன ஒசூர்ல இருக்கதா இருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல தெலுங்குல இருக்கிற தாய்மொழியை கொண்டவர்களுக்கு எங்க அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது? இல்ல அரசாங்க பள்ளி, அரசு பள்ளியில தமிழ் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளி சொல்றேன், அரசு பள்ளிகள்ல உருது படிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்க வேணா அந்த ஆப்ஷன் இருக்கே தவிர பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் செப்பரேட் ஆக்ட் அதுதான் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாம தெலுங்கு பேசுறவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கணும், அரசு பள்ளியில அங்க ஆங்கிலமும் தமிழும் தான் படிக்க முடியும், தெலுங்கு படிக்க முடியாது. 25% ஒரு செய்தி மட்டும் நீங்க உள்வாங்கிங்க. ஒரு செய்தி, அதாவது இந்தி பேசும் மாநிலங்கள்ல இந்தி ஆங்கிலம் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு அவர் கொண்டு வராங்க, மும்மொழி. அதாவது இந்தி ஆங்கிலம் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு கொண்டு வராங்க. ஆனா என்ன நடந்துருச்சு? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த ஏதேனும் ஒரு இந்திய மொழியில திரு பிரசன்னா சொன்ன மாதிரியோ, திரு கஸ்பர் சொன்ன மாதிரியோ, திருமிகு அருள்மொழி சொன்ன மாதிரியோ 3வது மொழியாக மற்ற மொழிகள் இல்லை. அந்த இந்திய மொழியில சமஸ்கிருதம் தான் அந்த 3வது மொழியாக இருந்திருக்கு. அதே மாதிரி திரு பரந்தாமன் குறிப்பிட்டார் இல்லையா, எங்க அந்த டாமினேஷன் அதிகமாயிடுச்சுன்னு. 2014 ஸ்மிருதி இரானி ஜெர்மன் படிச்சுட்டு இருந்தா, கேவியில கேந்திர வித்யாலயில ஜெர்மன் படிச்சுட்டு இருந்தா 80,000 குழந்தைங்களுக்கு ஜெர்மன் படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
இப்போ 3வது மொழியாக நீங்க சொல்றீங்களா எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம்னா, இந்த 10 வருடங்கள்ல 2014 24 வரைக்கும் எத்தனை குழந்தைகள் ஜெர்மன் படிச்சிருப்பாங்க? ஏன் ஜெர்மன் மொழியை எடுத்துட்டு அவங்க இந்தி அல்லது சமஸ்கிருதம்னு கொண்டு வராங்க? அங்கதான் சந்தேகம் வருது. அதாவது 3வது மொழின்னு பேசுறாங்களே தவிர ஆனா இந்தியோ சமஸ்கிருதமோ அப்படிங்கறதா அவங்களுடைய அந்த கிளாரிபிகேஷன் நான் கொடுக்குறேன். இப்ப NEP-க்கு முன்னாடி NEP-க்கு அப்புறம் வேற. NEP-க்கு அப்புறம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் முதல் முறையாக இத்தனை லாங்குவேஜஸ் 8-10 லாங்குவேஜஸ்க்கு மேல இது எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு முதல் முறையாக கொண்டு வராங்க. அதே மாதிரி பீகார் அரசாங்கம் கொண்டு வருது. இப்ப 25-26 அட்மிஷன் படி இந்த லாங்குவேஜஸ்லாம் படிக்கலான்னு. என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், ஹிந்தி எதிர்க்கிறாங்க வரக்கூடாது, சமஸ்கிருதம் எதிர்க்க வரக்கூடாது. தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம், ஆனால் இந்தி சமஸ்கிருதம் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, மராட்டி, குஜராத்தி, ஜெர்மன், பிரெஞ்சு இதுல எது வேணா ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கலாம்னு எடுத்துக்கிட்டோமே. ஒவ்வொரு அரசாங்கமும் நம்ம மாத்தி யோசிக்கலாமே. அதாவது இன்றைக்கு எந்த மொழி தேவையோ அதை அவரவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பது இன்று உறுதியாயிற்று. இன்னும் ஒரு 10 ஆண்டு ஆகுமே ஆனால் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் இல்லாமல் நம்ம இன்னைக்கு உலகத்தோடு போட்டி போடவும் முடியாது, நமது நாட்டிலே கூட போட்டி போட முடியாது. ஏன் நம்ம மற்ற இந்தியை விட்டுருவோம், மற்ற மொழிகள் எல்லாம் விட்டுருவோம், ஒரு புதிய மும்மொழி கொள்கையை நம்ம அறிமுகம் செய்வோம். தமிழ், ஆங்கிலம் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ், அது பைத்தானா இருக்கலாம் அல்லது ஜாவாவா இருக்கலாம், C++ஆ இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இந்தியா முழுவதும் என்னோட பாயிண்ட் முடிச்சிடறேன். AI ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. ஏஐன்னு ஒரு 6வது சப்ஜெக்டா இருங்க சார். நான் கேட்டது ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கமும் இந்த லிஸ்ட்ல இருந்து எது வேணா படிக்கலாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. யூபி அரசாங்கம் இருக்கு, பீகார் அரசாங்கம் தேர்ந்தெடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா அரசாங்கம் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் இந்தியும் சமஸ்கிருதத்தோட மற்ற எந்த லாங்குவேஜ் எடுக்கட்டுமே, யாருமே வேணாம்னு சொல்ல. அப்ப இந்தியை திணிக்க முடியாது, சமஸ்கிருதத்தை திணிக்க முடியாது. அதே மாதிரி இவர்கள் கூறுகிறார் அரசு பள்ளியில மாணவர்கள் படிச்ச அப்துல் கலாம் போலயா இது போலயா. அன்னைக்கு 60-70 எல்லாரும் அரசு பள்ளியில தான் படிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அரசு பள்ளியில படிச்சுட்டு அந்த மாதிரி வராங்க கேள்வி. அப்படி தரம் சரியாக இருந்தால் ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது? என்ன கேள்வி அரசு பள்ளிகள்ல அட்மிஷன்ஸ் கம்மியா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. நான் மாத்தி போறேன். 50 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, 56 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்கன்னா இந்திக்காக தான் போறாங்கன்றார். 56 லட்சம் எந்த 3வது மொழி வேணாம், ஹிந்தின்னு எடுத்துருங்க. 3வது மொழி, 3வது மொழி. முதல்ல அடிப்படையா மக்கள் தொகை எண்ணிக்கை பெருகிட்டு வருது, அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு பள்ளிகள் ஓரளவுக்கு எண்ணிக்கை வளர்க்கப்படுது. அதே சமயம் அரசாங்கத்தால் மொத்தமாக கொடுக்க முடியாதப்போ தனியார் பள்ளிகள் பெருகுது. தனியார் பள்ளிகளை அனுமதிக்கிறதுங்கிறத அரசு கொள்கை எடுத்தாச்சு. அப்போ தனியார் பள்ளிகள் வருது. எப்பவுமே நம்மளே என்ன செய்வோம்னா, நம்ம எல்லாருமே பிறந்து வளர்ந்த ஒரு எளிய பகுதி நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ சில பேர், சார் அப்போல்லாம் நாங்கள் காலையில் எந்திரிச்சு வெறும் நீராகாரம் தான் குடித்தோம், மோர் தான் குடித்தோம், அப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தோம்னு பேசுவோம். இப்பயும் நீர் இருக்குது, இப்பயும் மோர் இருக்குது, குடிக்க வேண்டியது தானே. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம இனிமேல் அங்கே போகக்கூடாது, அது நம்ம தகுதிக்கு அது குறைவாக இருக்குன்னு நினச்சி நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்க்குறோம். அதுக்கு உண்டான வசதியையும் அரசாங்கம் கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லாம இன்னொரு பள்ளி இருக்கு தமிழ்நாட்டில், அது அரசு உதவி பெறும் பள்ளிகள். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்கள் அவங்க குழந்தைங்க தெலுங்கு படிக்கணும்னு நினைச்சா அரசு உதவியோட அவங்க ஸ்கூல் நடத்த முடியும். எல்லா தாய்மொழியை வச்சிருக்கவங்களும் அந்தந்த பகுதிகளில் அவங்க பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால தமிழ்நாட்டில் அவரவர் தாய்மொழி படிக்கிறதுக்குண்டான வசதி இருக்கு. இதுக்கும் மேல உங்களுடைய ஹிந்தியை படிக்கிறதுக்கு ஹிந்தி பிரச்சார சபா நடக்குது. எத்தனை லட்சம் பேர் ஒரு ஆண்டுக்கு படிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு மேல தமிழ் படிக்க வாய்ப்பு கொடுங்க. ரெண்டாவது நான் முடிச்சிடுறேன் அப்புறமா நீங்க சொல்லுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, தமிழ் படிக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தமிழ் கட்டாயம். அதே சமயம் எங்க வீட்டில் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் தெலுங்கு தான் படிக்கணும்னு ஒரு குழந்தை சொன்னா, அதுவும் தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள், மலையாள மக்கள், உருது பேசுகிறவர்கள் அதிகமாக வாழுகிற பகுதியில் அவங்க அந்த இடத்துல அந்த தாய்மொழியை படிக்கலாம். இதுதான் ஒரு அரசினுடைய ஜனநாயக தன்மை, அதுதான் மக்களை மதிக்கிறது.
இதுக்கு என்ன, மேல அதான் இந்த இதுக்கு இடத்துல மேல எங்க இப்போ நாகராஜ் சார் என்ன ஏங்க, சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியுது கார்த்திக். கொடுங்க. அதாவது தமிழையும் தமிழ்னு சொல்றேன் நீங்க ஏன் தமிழ் விடுறீங்கன்னு கேளுங்க. தமிழ் சொல்லட்டும் சார். அதான் மூன்றாவது மொழிங்கிறேன் நானு. தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழ் படிக்கிறதுக்கு அரசு எல்லா உதவியும் செய்யுது. ம். தமிழ் தாய்மொழியா இல்லாதவங்களும் நீ தமிழை படிச்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது பிஜேபி மாடல். அது எப்படி? இல்ல. அதுதான் திராவிட மாடல். என்ன அதுதான் பண்ணுது. மன்னிக்கணும். தமிழ் கிடையாது. மட்டும்தான் இருக்கு. அதுதான் நீங்க அதான ஏன்னா, வச்சுக்கிறீங்க தமிழ் இல்ல, கட்டாயம் புரியுது, தமிழ் புரியுது, கட்டாயம் புரியுது. தமிழ் தமிழ் தாய்மொழியா கொண்டவங்க படிக்கணும். ம். எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை. அதான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப இருமொழி கொள்கை தான், ஒண்ணு தாய்மொழி, இன்னொன்னு ஆங்கிலம். அது மட்டும் அப்படிதான், ஆமா, அதுதான் அப்படிதான். அதுதான். திராவிட ரெண்டாவது, மாடல்ன்றது தமிழ் எங்க வளர்த்துறாங்க இவங்க? திராவிட மாடல் நான் தான் கேக்குறேன். அது ரெண்டு அதாவது 2.5 கோடி மக்கள் இப்போ இங்க இருக்கிறப்போ கார்த்திக் 2.5 இல்ல, கோடி திணிக்க மக்கள் முடியாதுன்னு தமிழ் மறுக்கப்படுகிறதா? முடிக்கணும், நான் தான் கேக்குறேங்க. இல்ல, திணிக்க அவங்க முடியாது. தமிழ்நாட்டுல அவங்க வாழ்ற கேள்வி எனக்கு 2.5 கோடி மக்களுக்கு தமிழ் இல்ல, சரி, அவங்க மறுக்கப்படுகிறதா? முடிக்கட்டும். கேக்குறேன். இல்ல, இல்ல. மறுக்கப்படுது. ஒரே உரையோட அவங்க முடிக்கல. முடிச்சிடட்டும். நான் பதில் சொல்றேன் அதாவது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா ம். முதல்ல தமிழ் தான் படிக்கணும்னா ஏன் தமிழ் தான் படிக்கணும்? சரியா? நாங்க அப்படி அப்புறம் கேட்கலையே. இல்ல, நாங்க அப்படி தாய்மொழியை கேட்கலையே. படிக்கலாம்னா நீங்க தான் அதை கேக்குறீங்க. எப்படி நாங்க தமிழை எப்பவுமே வளர்க்குறீங்க? கேட்கல. அப்ப எப்படி தமிழை வளர்ப்பீங்க? சரி. அவங்களுடைய நோக்கம் தாய்மொழி கல்வி அல்ல. ம். அவங்க NEP-ல வச்சிருக்கிறது என்னன்னா தொடக்கப்பள்ளி மட்டும்தான் 5வது. முதல்ல இவங்கெல்லாம் குழந்தைகள் படிப்பை பத்தி பேசுறதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை சொல்ற யாருக்கும் அடிப்படை தகுதி கூட கிடையாது. அடிப்படை ஏன் தெரியுங்களா? நான் சொல்றேன். எனக்கெல்லாம் ஒரு 8வது 10வது குழந்தைங்களோட பெற்றோரை பார்த்தா பாவமா இருக்கும். 8வது படிக்குது 10வது படிக்குதுன்னா அந்த குழந்தை பரீட்சை எழுதுறதை விட பெற்றோர் படுற பாடு. நீங்க 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்ற ஒரு கொள்கைங்க. எனக்கு இங்க ஒரு கொள்கையாங்க இது. சரி. 3வது படி இல்ல, நீங்க ஒரு நகைச்சுவையில பார்த்தேன். ஒரு 3வது படிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இடுப்புல இருந்து ஏதோ எடுக்குதான் பேப்பரை. டீச்சர் பிடிச்சிட்டாங்களாம். என்னன்னா டயப்பர் மிஸ் அப்படின்னுச்சான். அதை பிட்டுன்னு நினைச்சிட்டாங்களாம் டீச்சர். இப்படியெல்லாம் நகைச்சுவை வருது. அப்புறம் இன்னொரு செய்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அவங்க சொல்றாங்க, இந்த நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல எல்லா மொழியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இவங்க மெதுவா மும்மொழியும்பாங்க. அப்புறம் தான் 3வது மொழி படிக்கிறீங்கல்ல, அப்போ தேச அளவுல நீங்க ஹிந்தியை படிங்க. ஏன் ஜெர்மன் படிக்கணும்னு கேட்டாங்க. ஏன் ஜெர்மன் படிக்கணும்னு கேட்டு ம். எப்ப அந்த பாடத்திட்டத்தை எடுத்தாங்க தெரியுங்களா? இன் மிடில் ஆஃப் த அகடமிக் இயர். படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களை அக்டோபர் மாசம் எடுக்கிறாங்க பாடத்தை. இப்ப சமஸ்கிருதம் படி. இவங்களுக்கெல்லாம் இரக்கமும் கிடையாது, பசங்க மேல அக்கறையும் கிடையாது. சரி. அதெல்லாம் சுப்ரீம் தவறுங்க, கோர்ட்ல அதெல்லாம் தவறு. ஏன் உண்மைங்க, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நாடாளுமன்றத்துல பதில் நடந்துச்சு. கொடுத்திருக்காங்க ஸ்மிருதி இல்ல இரானி. கார்த்திக், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தது. கடைசியா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாலே இவங்களை கட்டுப்படுத்த இல்ல, முடியாம ஸ்மிருதி இரானி விளக்கம் கொடுத்தாங்க விளக்கமெல்லாம் நாடாளுமன்றத்துல. கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ஜெர்மனை எடுத்துட்டு ம். பாதி அகடமிக் இயர்ல அந்த இந்தி குழந்தைகளை அல்லது சமஸ்கிருதம் இன்னொன்னு தான் கொண்டு இவங்க இன்னைக்கெல்லாம் நீங்க குஜராத் போனா கஷ்டமே பட வேண்டாம். நம்ம போன் எடுத்து அப்பா அந்த நூல் என்ன விலை அப்படின்னு கேட்டா அது குஜராத்தில சொல்லுது. அவங்க ஓகே. 500 ரூபாய் திரு ஸ்ரீராம். சொன்னாங்கன்னா அது எனக்கு சொல்லுது. படிக்க வேண்டாமே. அதனால படிக்க வேண்டாம் எந்த ஐயோ, மொழியும். எல்லாம் அப்புறம் இருமொழி கொள்கை வச்சிருக்கீங்க. தொழில் எந்த மொழியும் வேண்டாமே. தொழில் செய்யறவங்களுக்கு செல்போன்ல எல்லா சொல்லிடலாமே. மொழியும் உண்டுங்க. சரி, சரி. தொழில் தொழிலுக்காக செய்யறவங்களுக்கு இது எல்லா மொழிக்காக மொழியும் மெனக்கெட உண்டு. வேணான்றாங்க திரு ஸ்ரீராம் சேஷன். smarter ஒரே ஒரு நொடி இல்ல சார், எல்லாருக்கும் எல்லாருக்கான வாய்ப்பு. சயின்டிஃபிக்கா இருங்கன்னு சொல்றேன் சரி, நாங்க. நான் வேற Humans ஒண்ணும் have இல்ல. become dumb. ஒரே ஒரு Gadgets have ஸ்ரீனிவாசன் become smarter. சார். அவ்வளவுதான், Scientific-ஆ அதான் இருங்கன்னு ஸ்ரீராம் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவங்க சார். சொன்னாங்க இல்லையா, வண்டி ரேஸ் இல்ல கார் ரேஸும் வேணும் தாங்க. அதாங்க வளர்ச்சி. எல்லாமே அதான் வேணும். சொல்றோம், எல்லாமே எல்லாமே வேணும் வேணும். தான் வளர்ச்சி சொல்றோம். நீங்க அப்புறம் கேவலப்படுத்துறீங்க. சரி, ஓகே. மெஹந்தி ஃபங்க்ஷன் ஏன் கேவலப்படுத்துறீங்க? எல்லாரும் வேண்டும் தானே. பணம் மாற்றங்கள் வரப்ப நான் எல்லாத்தையும் வேண்டான்னு ஏத்துக்க சொல்லல, நீங்க. மன்னிக்கணும். நான் பாருங்க. வேண்டான்னு சொல்லலைங்க. பணம் இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் ஏழைகள் பணம் செய்யணும்னு இருக்கிற தப்பா செய்யறதுனா அப்ப private school ல ஒரு நல்ல தனியா lab இருக்குன்னா அரசாங்க பள்ளியில ஒரு நல்ல lab சரிம்மா. இருக்கு கூட சரி, நான் சொல்றோம். அவர் சாருக்கான வாய்ப்பு. ஒரு நல்ல இது தமிழ்நாடு இருக்குன்னா வேற அரசாங்க எது அரசாங்க பள்ளியில பள்ளியில இருக்கு கூட high-tech சொல்றோமா? lab இருக்கு. வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். இல்லைங்க, தமிழ்நாடு வாய்ப்பை பத்தி ஸ்ரீராம் பேசிட்டு இருந்தோம். கேளுங்க. தமிழ்நாடு அரசாங்க பள்ளியில ஹைடெக் லேபரேட்டரி தெரியுங்களா? அதுதான் நான் இன்னைக்கு- சொல்றேன். இன்னைக்கு அதே மாதிரி போறாங்க. வாய்ப்பு. மேடம், தமிழ்நாடு 13,000 ஒரே வகுப்பறைகள் மரத்தரையில் இருக்கு. சரி. 13,000 வகுப்பறைகள் மரத்தரையில் Photo, இருக்கு. video காட்டட்டுமா? அன்பில் பொய்யாமொழியுடைய மாவட்டத்துல கழிவறைகள் மரத்தடியில இல்லாம பள்ளிக்கூடம் இருக்கு. மரத்தடி அதை ஸ்கூல்ல மேம்படுத்தத்தான் நாங்க கட்ட கொண்டு வரோம் PMC-ய. மரத்தடி- அதைத்தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு. கழிவறை சரி, நான் அது வரேன் அது வரேன். கழிவறை இல்ல, மரத்தடி இல்லாம பள்ளிய கம்மாயில போய் மரத்தடி பள்ளிய போறாங்க. கட்ட எவ்வளவு சொல்லுங்க மோசமா சார். இருக்குன்னு அரசு பள்ளி வந்து சரி, பாருங்க. ஒரு நொடி. ஏன்னா நீங்க எல்லாருமே சரி. அது அப்படிப்பட்ட இல்ல, இல்ல, நான் ஒரே ஒரு நொடி நான் திரு பரந்தாமன் நான் வர்றேன் பாருங்க. ஒரே ஒரு நொடி நான் வர்றேன். அது அவங்க சொன்னதுக்கு நான் வர்றேன். இல்ல, அது அந்த விஷயத்துக்கு அவர் தான் பதில் சொல்லலாம். ஒரு நொடி சார், ஒரு நொடி சார். கட்டடம் இடிஞ்சு சரி, அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். இல்ல, விவாதம் திசை மாறுது. நான் சொல்றேன் சார். இல்லைங்கிறதான இல்ல இல்ல, சொல்லுங்க. சகோதரி சொன்ன கருத்துக்கு நீங்க உங்களுடைய எதிர்கருத்து வச்சீங்க.
கூரை கிழிஞ்சு விழுந்தது, டாய்லெட்டில் படிக்கிறாங்க, மரத்தடியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அரசாங்க பிரதிநிதியாகவும் சொல்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு தயவு செய்து நீங்கள் டேட்டாவோட சொல்லணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு வந்து மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பிஜேபி ஆளுற கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இந்த மாதிரி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வச்சுருக்கிற எத்தனை பள்ளிகள்? 1. 2வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கையும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுடைய பள்ளிகள் எண்ணிக்கையும் எத்தனை? தமிழ்நாட்டிலிருந்து உயர்கல்வி தேர்ச்சி பெறக்கூடியவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் தேர்ச்சி விதிகள் எவ்வளவு? இதை சொல்லுங்கள். இன்னொன்று, நம்மளுடைய சீனிவாசன் சொன்னார், கும்மிடிப்பூண்டியை தாண்டி போனால் இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல. சீனிவாசன் சொன்னாரா இல்லை அண்ணன் சொன்னாரான்னு தெரியல. கும்மிடிப்பூண்டியை தாண்டி நாங்கள் குண்டூருக்கு போக மாட்டான் தமிழன், கலிஃபோர்னியாவுக்கு போவோம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து திராவிட மாடல் குடிங்கிறது, மோடி மாடல் படிங்கிறது, மோடி குலத்தோட புடிங்கிறது, திராவிட மாடல் வந்து படிங்கிறது. எத்தனை மாணவர்கள் கலிபோர்னியா போயிருக்காங்க? ஏழை மாணவர்கள் சொல்லுங்களேன். ஏழை மாணவர்கள் எத்தனை அரசு பள்ளியில் ஏழை மாணவர்கள்? எத்தனை இந்தி படிச்ச, இந்தி மட்டுமே படிச்ச எத்தனை பேர் கலிபோர்னியால போய் உட்கார்ந்திருக்காங்க? கலிபோர்னியா போய் இந்தி தான் பேசணும், அமெரிக்கால இந்தி தான் பேசணும், கிடையாது, அமெரிக்கால இந்தி தான் பேசணும், சொல்லாதீங்க நீங்க. துபாயில இந்தி தான் பேசணும், எல்லா இடத்துலயும் இந்தி பேசணும். ஒன்னு சொல்லுங்க, நீ கலிபோர்னியாக்கு போத்தவல்ல, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, கலிபோர்னியாக்கு போத்தவல்ல, தமிழ்நாட்டிலே சொல்றேன், எந்த இந்தி படிச்சவர் ஆக்கி விட்டான் தமிழ்நாட்டு இந்தியாவில்? சொல்லு, எந்த இந்தி படிச்சவர் ஆக்கி விட்டான்? சீனிவாசன் சார் பக்கத்துல அவரும் விருந்தினர், அவரையும் நம்ம பேச அழைச்சிருக்கோம், அவரையும் கண்ணியமா வழி நடத்தணும். சார், திரு கஸ்பர் சொன்னதுல தாய்மொழி தமிழ் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு தாய்மொழி, இன்னொன்று யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஆங்கில மொழி, இன்னொன்று ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ்னு கொண்டு வந்தா இந்த மும்மொழிங்கிறது எல்லா ஏழை மாணவர்களுக்கும் உதவி செஞ்சிருமே. ஏன்னா நீங்களும் அந்த கருத்தோட ஒத்து போனீங்க, 3வது மொழியை திணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. அவர் சொல்றது பொருத்தமா இருக்கா? அவர் சொல்றது எனக்கு பொருத்தமா இல்லை. பிகாஸ் டிஜிட்டல் மொழி என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதனால அது வந்து அதுக்கும் மொழிக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சார், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஓகே, ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி போதுமா? ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி டெக்னாலஜி அவ்வளவுதான் சார். டெக்னாலஜி சார், டெக்னாலஜி தெரிஞ்சவன் அதனால தான் பேசுறேன். இதுல என்னன்னா, அந்த 3 பேரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டமைக்கிறது என்னன்னா ஹிந்தி வர்சஸ் தமிழ். இதுதான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்படுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பாஜக வர்சஸ் தமிழ்னு போயிடுச்சு. இல்ல பாஜக வர்சஸ் தமிழ் போட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது இந்த விவாதம் முழுக்க நான் ஜெனரலாவே வந்து நீங்க எவ்வளவு விவாதத்துல பாத்திருக்கீங்க, நான் குறுக்கிடவே மாட்டேன். அதனால தான் நான் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தேன், பேச மாட்டேன். நான் தான் உங்களுக்கு போராடி பிரதிநிதித்துவம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆனா இது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்கன்னா, இந்தி வாசஸ் தமிழ், இந்தி வாசஸ் சார். யாருமே இங்க தமிழ் சரியில்லை இல்ல தமிழ் சிறப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. சோ கஷ்டமே பட வேண்டாம். அதே மாதிரி யாருமே ஹிந்தி தான் சிறந்தது அதுவும் சொல்லல, கஷ்டமே பட வேண்டாம். இப்ப நம்ம விவாதத்துக்கு எடுத்திருக்கிறது இதுல இருக்கக்கூடிய அரசியல் பித்தலாட்டங்கள். இதுதான் நான் பேசிட்டு இருக்கிறது, மத்த அதுதான் அவங்க வருது. சரி, ஒரு பித்தலாட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் பேசியிருக்கார், ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்க செய்யணும், ஒரு மாநிலத்தில் ஆக்கிரமிக்க முதல்ல அது பண்பாட்டை அழிக்கணும், அதனுடைய மொழியை அழிக்கணும்னு பேசியிருக்காரு. இது பித்தலாட்டமா இல்ல நாங்க எடுக்கிற பதில்? கண்டிப்பா. ஏன்னா பேசியிருக்காரு. எப்படி நீங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கேட்ட கேள்விக்கு வாங்க. எங்க குடியரசு துணைத் தலைவர் ஒரு இடத்தை கான்குயர் பண்ணணும்னா பண்பாட்டை அடிக்கணும், மொழி அடிக்கணும். கடந்த காலத்துல ஆக்கிரமிப்பாளர்கள் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பதில சொல்றேன். எப்படி நீங்க எனக்கு பாடம் எடுத்தீங்களோ, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட காடை ஒண்டி படிச்சுட்டு சொன்னீங்க முழு இது. நீங்க முழு விவரமும் பார்க்கல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது யாரு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்க? உங்களுக்கு முகலாய பேரரசு இங்க வந்த போது என்ன செய்தார்கள் என்பதை பேசியிருக்காங்க. அதனால நீங்க கான்டெக்ஸ்ட் எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்றீங்க. அது ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
ஒருவன் வந்து அது எந்த காண்ட் இல்ல பேசி ஒருவர் வந்து ஒருவர் அழிக்கும் படலத்தை எடுத்தாருன்னு சொல்லும் போது நான் வந்து எந்த கான்டெஸ்ட்ல வந்தீங்க. இப்ப நீங்க உங்களுக்கே கூட அடுத்த கேள்வி வைக்கிறேன். நீங்க வந்து சமஸ்கிருதம் படித்தால்தான் இது படிக்க முடியும்னு சொல்லிட்டு இல்ல மெடிசன் படிக்க முடியும். அதுல ஏதாவது ஒரு ஜிஓ காமிங்க. கேஏபி விஸ்வநாதன் எழுதின புக்கை தான் நீங்க ஆதாரமா வச்சு பேசுறீங்க. அதே காலகட்டத்தில் 22 யூரோப்பியன்ஸ் அதே காலேஜில் மெடிசன் படிச்சிருக்காங்க. 30 நேட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் படிச்சிருக்காங்க. 2 முஸ்லீம்ஸ் படிச்சிருக்காங்க. 1 பார்சி படிச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் சொல்றேன். அவர்கள்லாம் எங்க போய் சமஸ்கிருதம் படிச்சாங்க? சமஸ்கிருதம் வர்ணாசிரமம் கிடையாது சார். எங்க கிட்ட வர்ணாசிரமம் வேலை காட்டுச்சு சார். அவங்களுக்கு கிறிஸ்டியனுக்கோ பாரிசிகத்துக்கோ இவங்களுக்கு வர்ணாசிரமம் கிடையாது. நீங்க படிச்சு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க வந்து சமஸ்கிருதம்ன்ற ஒரு காடை போட்டு அந்த மாதிரி இல்லன்றதுதான் சொல்றேன். நீங்க கேஏபி விஸ்வநாதன் அவர்கள் இதுல புக்கை தான் பேசுறீங்களே தவிர ஒரு அந்த காலேஜினுடைய நோட்டிபிகேஷனோ இல்ல அந்த ஜிஓஓ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஆதாரம் காமிக்க முடியுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் ட்வீட் போட்ட போது கூட இந்த கேள்வியை அவர்கிட்ட வச்ச போது அவர் நீதி கட்சியினுடைய ஆதாரமாக இதுதாங்க ஆதாரம் எடுத்து வைக்கவில்லை. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல சொல்லுங்க. ஆதாரத்தை பத்தி கேக்குறீங்கல்ல, இப்போ என்ன வாதம் பண்றீங்களோ நீங்க, நாங்க இந்தி சொல்லல 3வது மொழி தான் சொல்லி இந்தி எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஆர்டரே போடாம சமஸ்கிருதம் தான் நாங்க உள்ள வர முடியும்னு ஒரு கேட்ட போட்டீங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல சார், அது அப்போ இவர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னு தான் கேக்குறேன். எத்தனை பேர் வந்தாங்க? குப்பை சுப்பம் விட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் மெடிசன் படிச்சாங்க அந்த காலகட்டத்துல? திராவிடியன் மூவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த குப்பை சுப்பம் விட்டு பிள்ளைங்க மெடிசன் படிச்சாங்க? இன்னைக்கு மனமழுவ தொழில பண்ணிருந்தவங்க சொல்லப்படக்கூடியவங்க இன்னைக்கு 827 மன்றோ ரிப்போர்ட் படிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுல படி பாருங்க எத்தனை பிராமணர் அல்லாதவர்கள் கல்வி கற்றார்கள் இருக்கு. நீங்க கட்டமைக்க கூடிய அந்த வாதம் பொய்யானதுன்றது. பிராமணர் அல்லாதவர்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம் படிச்சவன் அவன் ஒண்டிதான் சொல்ல வரீங்க. நான் சொல்றது எத்தனை பேர், அதுவும் என்ன பட்டியல் இனத்தவர்கள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க? எப்போ 1827 எடுக்கப்பட்ட மன்றோ ரிப்போர்ட். அதெல்லாம் ஒண்ணு சார். முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் படிச்சாங்க சார். ஒண்ணு சார். இன்னைக்கு வீதிக்கு வீதி முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க. நான் கோட் பண்றேன். இன்றைக்கு கூட வீதிக்கு வீதி முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி காலையில கூட ஒரு ட்வீட் நான் எடுத்து போட்டிருக்கேன். எப்படி நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை உடைத்திருக்காங்க. கடைசி இன்னொரு பாயிண்ட் உங்களுக்காக அருள்மொழி மேடம் சொன்னாங்க. அரசு வந்து நிறைய பாப்புலேஷன்லாம் வந்துருச்சுங்க. அதனால அரசுனுடைய பள்ளிகள் பெருக்க முடியல. அதனால பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதையே ஸ்டேட் போர்டா மேண்டேட் பண்றதுக்கு உங்க அரசால முடியல. ஏன் அதை சிபிஎஸ்சியா தான் பண்ணணுமா? ஸ்டேட் போர்டா பண்ண முடியாதா? ஓகே, கடைசி கேள்வி. 2016-17 கல்வியாண்டில் வந்த ஜிஓ வித்ரா பண்ணப்பட்டதா? ஏன்னா தமிழ் படிக்காமல் யாரும் இருக்கக்கூடாது. நீங்க எந்த வேணா மொழி இது வச்சிருக்கோங்க. தமிழ் என்பது கட்டாயம் என்று 2016-17 கல்வியாண்டில் வந்த ஜிஓ விலக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருங்க சார். தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொண்டவனே தமிழ் படிக்காம காலேஜ் வரைக்கும் இடைவேளை பிறகு நம்ம பேசுவோம் சார். திருமிகு அருள்மொழி, மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாதான் நிதின்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனால் மும்மொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்றதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. அவங்க நிதி தருவதில் பிடிவாதமாக இருக்காங்க. இப்போ இந்த அரசியல் எங்கே நகர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த 2 நாட்களாக தமிழ் வெர்சஸ் இந்தின்னு இருந்து இப்போ தமிழ் வெர்சஸ் பாஜக தமிழுக்கு எதிராக இருக்குங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. அந்த அரசியலுக்காக தான் இது நடத்தப்படுதா தொடர்ந்து? கண்டிப்பா நான் வந்து இன்னும் சுருக்கமாக சொல்லிடுறேன் சில செய்திகளை. ஒன்று வந்து நம்முடைய சகோதரர் நாகராஜன் அவர்கள் சொல்லும்போது பெரியார் வந்து திருக்குறளை தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னார். தயவுசெய்து இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, தந்தை பெரியார் எந்த இடத்துலையும் திருக்குறளை தட்டில் வைத்த மலம்னு சொல்லவே இல்லை. இது இந்த பொய்யை திரும்ப 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 எப்படி இப்போ ஒருத்தர் வந்து தாயோட மகளோடலாம் இருக்கலான்னு சொன்னாரோ அதை போல ஒரு பொய் பிரச்சாரம், தெரிந்து செய்யப்படுற பிரச்சாரம். அவரெல்லாம் நாகரிகமா ஓரளவுக்கு அப்படி சொல்லக்கூடியவர் இல்லைங்க. அது ஆதாரம் இல்லை, அது பொய்ங்கிறத இப்ப சொல்றேன். அதனால புரிஞ்சுக்கோங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமா அதை சொல்றேன். வரேன் இல்ல அமைதியா நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். நீங்க எது பொய்ன்னு நான் சொல்லிட்டேன், எது உண்மைன்னு நான் சொல்றேன். 2-3 கருத்து இருக்கு. தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது, 6வதுக்கு மேல நீங்க ஆங்கிலம் படிக்கணும், தாய்ப்பாலே பத்தாது, நான் தமிழ்லேயே எல்லாம் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றது தாய்ப்பால் பைத்தியம். இதெல்லாம் தந்தை பெரியார் சொன்னது.
காட்டுமிராண்டி மொழியாக இருக்கக்கூடாது, சயின்டிஃபிக்காக அறிவியல் மொழி ஆகணுன்னதுக்காக தான் எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். நம்முடைய அப்பா அம்மா திட்டி நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க நோக்கம் நம்ம உருப்பிடுறது தான். ஆகையினால அந்த சீர்திருத்தத்தை வச்சுதான் உருப்படுறது, பாஜக சொன்னா வீணா போறதா? ஆமா, இல்ல நோக்கம். மேடம், எழுத்து சீர்திருத்தம் பண்ணதுல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணங்களை இன்றைக்கு தமிழ் படித்தவனால் படிக்க முடியல. அப்போ சங்க இலக்கியத்தையோ இல்ல அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவணத்தையோ வேற எதையுமே படிக்க முடியாத மாதிரி செய்ததுதான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தினுடைய ஒரு மகிமை. இப்ப நான் பதில் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு படிக்க வேண்டியது கம்ப்யூட்டர் மொழி. கம்ப்யூட்டருக்கு டைப் பண்றதுக்கும் ஏற்ற மாதிரி தமிழை சீர்திருத்ததுனால தான் இன்னைக்கு கலிபோர்னியால இருந்து எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இருக்காங்க. சங்க இலக்கியத்தை இல்லைங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றதுக்கு இறுதி சுற்றுல இருக்கு. அதனால தமிழை சங்க இலக்கியம் படிக்க தெரிஞ்சவங்க இன்னமும் இருக்காங்க, ஆவணங்களை படிக்க தெரிஞ்சவங்க இன்னமும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 5000-6000 ஆண்டாக படிக்கிற தொடர்ச்சி உள்ள மொழி தமிழ். இன்னைக்கு அந்த வழக்கு ஒழிந்த மொழி சமஸ்கிருதம். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, சமஸ்கிருதத்தை தான் அடிப்படையாக சொல்லுது. இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட் மற்ற மொழியை கற்றுக் கொடுப்போம்னு சொல்லுது. இது அவர்களுடைய அரசியல் கொள்கை. இதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்க பள்ளிகளுக்கான பணத்தை நாங்க கொடுப்போம். என்ன லாபம் அதுல அவங்களுக்கு, பாஜகவுக்கு? அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க, சமஸ்கிருதம் நாட்டை ஆளணும், மனுஸ்மிருதி சட்டமாகணும், வர்ணாசிரமம் சமூக அமைப்பாகணும். இதுதான் RSS அஜெண்டா. இந்த அஜெண்டாவை நோக்கி தான் அவங்க நகர்ந்துகிட்டு மும்மொழி கொள்கைக்கு பின்பாக இருக்கக்கூடிய அரசியல் இதுதான். மும்மொழி கொள்கைங்கிறது ஒரே மொழி தான். இன்னொன்னு சொல்லிடுறேன், அவங்களுடைய கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க தான் படிங்கிறோம், குடின்னு சொல்லல. அவங்களுக்கும் குடிகாரங்களுக்கும் கடை திறந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா படிங்கிறோம். பிஜேபி எங்க படிக்கிற பசங்களை கூட்டிட்டு போய் இடின்னு இதை இடிக்க சொல்றாங்க. அதனால நாங்க கல்விக்காக பாடுபடுறவங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாரும் சிறப்பா இருக்கோம். இதுக்கு மேல மும்மொழிங்கிறது குழந்தைகளுக்கு சுமைங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்தி சமஸ்கிருதம் மூலமாக நாட்டை ஆளணும் அப்படின்றதா உங்களுடைய கோட்பாடு. அந்த அடிப்படையில் தான் இந்தி இங்க வலியுறுத்தப்படுது. இல்லைங்க, இந்தி வலியுறுத்தப்படலாம் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று. ரெண்டாவதுங்க, இன்னைக்கு நிதி தரமாட்டோம்னு ஏன் வெளிப்படையா சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் நான் தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. இது முதல் முறை அல்லங்க. முதலா நீங்க அணை பாதுகாப்பு மசோதாவை கொண்டு வந்தோம். நாட்டுக்கு நன்மை ஏறக்கூடிய அணை பாதுகாப்பு மசோதா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தோம், ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்தோம், ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. CAA கொண்டு வந்தோம், ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தோம், ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தோம், ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. உதய் மின் திட்டம், மின்சார சேமிப்பு கொண்டு வந்தா ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க பாஜகவே ஏத்துக்கல சார். விஸ்வகர்மா திட்டம், அதனால நீங்க கொண்டு வர எல்லாத்தையும் அவங்க எதுக்குறாங்க, அப்படிதானே அரசியல் நிலைப்பாடு இல்ல. பாஜக ஒன்று, பாஜக நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் ஒன்று. ஏன்னா 80% ஆட்சி பிடிச்சிட்டோம், இந்த தமிழ்நாடும் கேரளா தான் பாக்கி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ரொம்ப இதுவரைக்கும் நாங்க அமைதியா இருந்தோம், இப்ப ஏன் நாங்க கொதிச்சு செல்றோம் அப்படின்னா, ஏழை குழந்தைகள் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறாங்க அவங்க. அதை நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. இது உங்களுக்கு நாங்கள் வார்னிங் கொடுத்துருக்குறோம். தயவு செய்து நீங்க ஏழை குழந்தைகள் வாழ்க்கையில விளையாடாதீங்க. கல்வி நீங்க வியாபாரமாக்குறீங்க. தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை சொல்லித்தரீங்க. எல்லா வசதியும் நீங்கள் நடத்துகிற பள்ளிகளை சொல்லித்தரீங்க, செய்யறீங்க. அரசு பள்ளிகளை படு கேவலமாக்கி மோசமாக்கி எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல் தனியார் கல்வியை பணத்துக்காக ஊக்குவிக்கிறீர்கள். அதனாலதான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அரசு பள்ளிகள்ல பல்வேறு இடங்கள்ல இந்திய ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுது. சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுதுன்னா திரு தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பேசினார். அப்போ அவங்க சொல்றாங்களா, இந்த இந்தி சமஸ்கிருத முன்னுரிமைங்கிறது மட்டும் ஒரு சார்பு நிலையில எடுக்கப்படுதா? இல்ல சார். அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மற்ற மொழிகளை வளர்ப்பதற்கு இவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்படலன்னு ஒரு கேள்வி கேட்டார். எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கா? தமிழ்நாடு இல்லையே, சமஸ்கிருதம் இல்ல. மொத்தமே 40,000 பேர் தானே பேசுறாங்க. இருக்கு இல்ல சார், இருக்கு சார். பண்பாட்டு மொழி சார். அது ஒவ்வொரு மாநிலத்திலயும் வச்சிருக்காங்க. அவங்க அதை வச்சு பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, படிக்கிறாங்க. பண்பாட்டு மொழி சார் அது. சார் கம்பர் ராமாயணம் வந்துச்சு இல்ல சார்? கம்பர் எப்படி சார் எழுதினாரு? பன்மொழி புலமை பெற்றிருந்தார் சார். அதனாலதான் கம்பராமாயணம் வந்தது. இன்னைக்கு பல விஷயங்கள் வந்தது. பன்மொழி புலமை தான் தேவை இன்னைக்கு. அதான் மும்மொழிங்கிறோம் நாங்க.
அதனால தான் சொல்றேன், நீங்க மாணவருடைய ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கலன்றாங்கல்ல எல்லா மொழிகளுக்கும். சார் கொடுக்குறோம் சார். அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு, எல்லா மாநிலங்களும் மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னார்ல. இன்னைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது சார், பேச தேவைப்படுது இல்லை சார், மாணவனுக்கு வாய்ப்பு தர்றோம்ல சார், நாங்க பணம் தர்றோம் சார். நாங்க வந்து டெவல்யூஷன்ல இருந்து கொடுக்கல, எங்களுடைய மத்திய அரசு நாங்க 60% கொடுக்குறோம், எங்க பணத்தை கொடுக்குறோம், வாங்கன்னு சொல்றோம் சார். சேர்ந்து உங்களுக்கு விருப்பம்னா எடுத்து பண்ணுங்க. விஸ்வகர்மாக்கு என்ன சொன்னீங்க, விஸ்வகர்மா திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்க திட்டத்தை கொண்டு வந்தீங்க, அது மாதிரி நீங்க திட்டத்தை கொண்டு வாங்க. நீங்க ஏன் வீண் பள்ளியை பாஜக மேல போடுறீங்க, ஏன் வெறுப்பு பிரச்சாரம் செய்றீங்க? பேசும் திரு பரந்தாமன், நீங்க இந்தி தெரிஞ்சா பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்துடும். அதனாலதான் பாஜக கொண்டு வர எல்லா திட்டங்களையும் எதிர்த்து இறுதியாக மும்மொழி கொள்கையும் எதிர்க்கிறீர்கள். அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் பேசுறதுடைய முக்கிய சாராம்சம். தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்துடக்கூடாதுங்கிறதா உங்க நோக்கம் இல்ல. மைய புள்ளிக்கு அவர் வந்துட்டாரு. பாஜக கொண்டு வருதுன்ற காரணத்துக்காகவே வந்து திமுக எதிர்க்கிறதுன்னு சொல்றது வந்து அது அடிப்படை ஆதாரமற்ற ஒரு வாதம். நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன்னொன்னுத்தையும் வந்து ஆய்வு செய்து இது நம்ம தேவையா இல்லையாங்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் விஸ்வகர்மா திட்டத்தினுடைய கிளாஸஸ் என்ன சொல்கிறீங்க, அதில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து தொழில்களை வந்து கற்றுக்கணுன்றீங்க. நாங்கள் ஓகே, வொகேஷனல் கோர்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் யார் வேணால் எந்த தொழிலை வேணால் செய்யலாங்கிறது விரும்புவாங்களா? இல்லை விஸ்வகர்மா திட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கடன் வசதி தருவேன்னு சொல்லுவாங்களா? எதை ஏற்போம்? அப்போ இல்லை இருங்க, நான் என்ன கேட்குறேன், இந்த திட்டத்தினுடைய நீங்கள் ஸ்கீம்ஸ் என்ன சொல்கிறீங்க? இதை வந்து நம்ம ஒன்று டீட்டெயிலாக சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். அனுபவம் தான் கேட்குறேன். அந்த அனுபவம் யாரால வரும்? வாங்க பாயிண்ட்டுக்கு. அனுபவம் எப்படி வரும்? ஒண்ணு எங்க அப்பா பானை செஞ்சிருக்கணும், இல்லைன்னா என் தாத்தா வந்து பறை அடிச்சிருக்கணும். அது ரெண்டுத்தையும் அனுபவம். எது அனுபவம்? ஒரு தொழிலை முதல்ல கத்துக்க வரவனுக்கு அனுபவம் வேணும்னா அப்ப என் தாத்தம் பாட்டம் செஞ்ச வேலையை தான் நான் செய்ய முடியும். அதுதான் திமுக எதிர்க்குது, பிஜேபி கொண்டு வந்ததுக்காக எதிர்க்கல. இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்ல முடியும். இப்போ பன்மொழி வந்து நீங்க வந்து கத்துக்கலாம், நாங்க வந்து பன்மொழி நீங்க சொல்ற அதே சமயத்தில் சொல்லிட்டு நீங்க மும்மொழின்னு பேசுறீங்க. ஒரு இடத்துல வந்து நீங்கள் போகிற போக்கில் ஒன்று சொன்னீங்க, பேரறிஞர் அண்ணா வந்து எல்லாரும் மும்மொழியை ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஏற்றுக்கணும். எந்த காலகட்டத்தில் எங்கேயுமே பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசுனதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இருமொழி கொள்கைக்கான தத்துவத்தையே நாடாளுமன்றத்திலே வந்து புரிய வச்ச தலைவர் வந்து பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஜெகத் கஸ்பரன் சொன்ன மாதிரி நீங்கள் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் அண்ணல் அம்பேத்கருடைய முக்கியமான வாதம் என்ன தெரியுங்களா? மத்திய அரசு ரோலை பற்றி, ஒன்றிய அரசுடைய ரோலை பற்றி அவங்க பேசும்போது நீங்கள் தேவையில்லாமல் கண்ட விஷயத்தில் நீங்கள் வந்து தலையிட்டு நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தினீங்கன்னா, எது தேவையில்லாத விஷயம்? மாநிலங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில், மாநில அரசு செய்ய வேண்டிய பொறுப்புகளில் நீங்கள் தினம் மூக்க நுழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சைனா கிட்ட எல்லையை விடுவீங்க, அண்டை மாநிலத்தில் நீங்கள் எல்லையை விடுவீங்க, பிற நாடுகளிடமும் நீங்கள் வந்து சிக்கி சின்னாமணம் ஆகிடுவீங்க அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் பேசியிருக்கார். நாங்கள் என்ன கேட்குறோம்? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, எங்களுக்கு ஒரு அரசாங்கம் மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதான் அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபெடரல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது ஏனோ தெரியல, பாஜக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ ஃபெடரல் அப்படிங்கிற வார்த்தையை கண்டாலே அலர்ஜியா இருக்கு. இதுதான் எங்களுடைய கவலையா இருக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. திரு ஸ்ரீனிவாசன், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்கும் தனித்தனி நாடாளுமன்ற சட்டமன்றங்களுக்கான இறையாண்மை இருக்கு, அதை மதித்து நடந்தால் போதுமானது, இந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லைன்ற. அதை மதித்து நடக்கிறனால தான் இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால தான் இந்த டிஸ்கஷன் டிபேட்டே வருது. இது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தால் மத்திய அரசு தலையிட முடியாது. கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது 15 வருஷம் 16 வருஷம் திமுக சப்போர்ட் இல்லாம எந்த கவர்மெண்ட் இருந்தப்போ ஏன் கன்கரண்ட் லிஸ்ட்ல அவங்க மாத்தல? இந்த தொல்லை நீங்க பவர்ல இருந்தா நீங்க சென்டர்ல பவர்ல இருந்தா உங்களுக்கு இது ஆளுநர் தொல்லையா தெரியாது, கன்கரண்ட் லிஸ்ட் தொல்லையா தெரியாது. ஏன்னா நீங்க சென்டர்ல பவர்ல இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான ஆளுநரை போட்டுப்பீங்க, உங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. ஆனா நீங்க சென்டர்ல பவர்ல இல்லாத போது அது வந்து ஒரு பிரச்சனை தெரியாது. அப்போசிஷன்ல இருக்கும்போது நீங்க அப்போஸ் பண்றீங்க, பவர்ல இருக்கும்போது பண்ணல. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இவர்கள் அம்மா அவர்களும் சொன்னாங்க இந்த மாதிரி மற்ற மாநிலத்திலலாம் இருக்கு இல்லைங்கிறத பற்றி பேசும்பொழுது, மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் வந்தோடனே மராட்டியை ரிமூவ் பண்ணிட்டாங்களா, குஜராத்தில் பிஜேபி கவர்மெண்ட் இருந்துட்டு குஜராத்தியை ரிமூவ் பண்ணிட்டாங்களா, கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டு கன்னடாவை ரிமூவ் பண்ணிட்டாங்களா, ஒரிசாவில் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒடியாவை ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ரிமூவ் பண்ணல. கலந்த மாநிலத்தையும் பாஜக ஆண்டு கொண்டிருக்கோம், ரிமூவ் பண்ணல. அடுத்ததான் ஒரு கேட்டார்ல, மற்ற மாநில பாஜக மாநிலத்தில் எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர்? 60 வருஷம் திராவிட மாடல் அரசுக்கு அப்புறமும் இன்னைக்கு கூரை
இடிஞ்சு விழுது, கழிவறை இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, மற்ற பிரச்சனை இருக்குல்லாமே சொல்றோமே தவிர இன்னைக்கு யூபிஏ பீகாரை கிட்ட 50 வருஷம் ஆண்ட இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸை கேட்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆண்ட பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, 10 வருஷத்துல இன்னைக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் மலரவே மலராது ஒரே ஒரு கேள்வி, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, 4 வருஷம் ஆச்சு இல்ல, அதோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்களே, ஏன் அதை இன்னும் நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் கொண்டு வரல? ஓகே சார், சீனிவாசன் சார், ரொம்ப நேரம் கடந்துட்டோம் சார், செய்திக்கு நேரம் கடந்துட்டோம். திரு ஜெகத் கஸ்பர், பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் இந்த மொழி அரசியலாக கட்டமைக்கப்படுதா இங்க? அப்படி அல்ல. பாஜக எதிர்ப்பு அரசியலாக மொழி அரசியல் இங்கு நடப்பதே இல்லை. தமிழ் மீது கொண்ட அதீத பற்று கருதியும் அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த காதல் கருதியும் தான் எப்போதும் தமிழர்கள் இங்கே போராடி இருக்கிறார்களே தவிர பாஜக எதிர்ப்புக்காக அல்ல. 2 கருத்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்து விடுகின்றேன். உலகத்தின் முதல் வரிசை நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து நாடு 70% பேர் ஜெர்மானிய மொழி பேசுகிறவர்கள், 21% பேர் பிரெஞ்சு மொழி பேசுகிறவர்கள், 6-7% பேர் இத்தாலி மொழி பேசுகிற மக்கள், 1% ரொமான்ஸ் என்கின்ற மொழி பேசுகிற மக்கள். இந்த 4 மொழிகளையும் ஆட்சி மொழியாகவும் அதிகார மொழியாகவும் ஆக்கி அந்த நாடு பேணுகிறது அந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை. இந்தியாவிலும் எந்த மாநிலத்தில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்கிறதோ அந்த மொழிகள் அனைத்தும் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி மொழிகளாகவும் அலுவல் மொழிகளாகவும் ஆக்கப்பட வேண்டும். கடைசி கருத்து என்ன, இப்போ ஏன் நாங்கள் இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால், வழித்தட வரலாறு என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த வரலாறே ஒரு 600, 700, 800 என்று சிலர் கிளைம் பண்றாங்க. மேக்சிமம் அது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டு ஒரு 400-500 ஆண்டுகள். இந்த 400-500 ஆண்டுகளில் ஏறக்குறைய, என்னுடைய புள்ளி விவரம் தவறாக இருக்கலாம், அதிகம் தானே தவிர குறைவு கிடையாது, 140க்கும் மேலான இந்த நிலத்தினுடைய பூர்வகுடிகள், பழங்குடிகள், இந்த நிலத்தினுடைய மக்களின் 140க்கு மேலான மொழிகளை கொன்ற மொழி இந்தி மொழி, கொன்ற மொழி இந்த மொழி. அந்த மொழி மீது மொழிப்படுகொலை குற்றச்சாட்டி வரலாற்றின் முன் அதன் மீது நீதி விசாரணை தான் நடத்த வேண்டுமே தவிர ஆட்சி மொழியாக எங்களுக்கு கொண்டு வராது. இந்த மும்மொழி விஷயத்துல, இந்தி விஷயத்துல தமிழ்நாட்டுல பாஜக மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கு, மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு புள்ளியில நிக்கிறாங்களே, ஓரணியில இருமொழி கொள்கைங்கிறதுல. சார், நான் அந்த திராவிட அரசியல் பித்தலாட்டங்கள் தான் நான் ஆரம்பத்துக்கும் போதே அங்கேயே திருப்பி முடிக்கிறேன். என்ன இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, சார் நான் பேசுறேன் சார், விடுங்க. இல்ல, எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்காங்க, திராவிட கட்சிகள். அதனால தான் திராவிட அரசியல் சொல்றேன் நான். அதனால தான் திமுகனுடைய இதுன்னு சொல்றேன், தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற திரு சீமான் உட்பட. நான் திராவிட அரசியல், அதனால இங்க தமிழ் தேசியம் விட்டுருங்க, அவர் சீமான் விட்டுருங்க. அவர் நாளைக்கு வேற பக்கம் மாறுவாரு, அதெல்லாம் போயிட்டு வருவாரு. கட்டுப்பாட்டுல இல்ல அவரு, இல்ல அவர் போயிட்டு வருவாரு. திராவிட அரசியல் பித்தலாட்டங்கள் நான் எதுக்கு சொன்னேன்னா, இவர்களுக்கு தேசியத்தின் பால் எந்த விதமான ஒரு நாட்டமும் தமிழ்நாட்டிலிருந்து வந்துடக்கூடாது. தேசியம் வந்துருமா சார்? நான் இந்தியே சொல்லலையே. தேசியம் வந்துருமா? இந்தியே பேசலையே. தேசியத்தின் மேல அக்கறை சொல்றேன். நான் இந்தியே பேசல, அதான் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா, அது ஹிந்தி யாரோ தூக்கி பிடிக்கிற மாதிரியும், அதற்கு எதிராக மத்தவங்க எல்லாம் பேசுற மாதிரியோ, தமிழ்நாட்டு எம்பி இங்கிலீஷ்ல கடிதம் எழுதுனா ஹிந்தில எழுதுறீங்களா? பின்ன தூக்கி பிடிக்காம என்ன பண்றீங்க? அதுதான் சார் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். தமிழ் தேசியம் வெர்சஸ் இந்தி தேசியம் மாறிடுச்சு. பரந்தாமனுக்கு சொல்லிடுறேன், அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் ஹிந்தில தான் பதில் சொல்லுவாங்க. நான் இங்கிலீஷ் எழுதுனா நீங்க இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் எதுக்கு தமிழ்ல ஹிந்தில எழுதுறீங்க? அவசியம் இல்ல, அதுதான் சொல்றேன். அவருக்கு தெரிஞ்ச மொழியில எழுதுறாரு, அவர் அப்படிதான். அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தினா அவர்கிட்ட செக்ரட்டரிஸே இல்லையா சார்? அவருக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தி தெரியாதுங்க. நான் ஒரு எம்பி, ஹிந்தி தெரியாது எம்பிங்க. சோ பார்லிமென்ட்ல இந்த 2 மொழி அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த 2 மொழியில தான பதில் சொல்றாங்க. அவங்க ஒண்ணு போயிட்டு குஜராத்தில பதில் சொல்லல. சோ தி क्वेश्चन என்னன்னா, இந்த தேசிய நீரோட்டத்துக்குள்ள யாரும், அதுதான் ஜி.கே. நாகராஜ் சொன்னார், தேசிய நீரோட்டத்துக்குள்ள எங்கேயாவது வந்துட்டாங்கன்னா இவர்களுக்கு அரசியல் லாபம் இருக்காது. அதுதான் கரெக்டான முடிச்சிருக்கீங்க. அதை மட்டும் நான் வாங்கி முடிக்க நிறைய ரொம்ப நேரம் கிடைத்து. தேசிய நீரோட்டத்துக்குள்ள தமிழ்நாடு வந்துடக்கூடாதுன்றதான் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு தான். மீண்டும் அவர் சொல்லி நான் 3 கருத்து தான் ஒரு நிமிடத்துல சொல்லிடுறேன். நான் தொடங்கினப்போ ஹுக்கம் சிங் சொன்னேன் இல்லையா, பஞ்சாப் இருக்காரு, அப்போ அவர் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில சொல்றாரு, இவங்க என்ன இந்தி ஆதரவாளர்கள் பேசுறாங்கன்னு சொன்னா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில, ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் எதை சொன்னாலும் செய்தாலும் அதற்கு பெயர் நேஷனலிசம், தேசியம்.
சிறுபான்மை மக்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அது வகுப்புவாதம். இது ஒரு கருத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எப்பப்பெல்லாம் நம்ம இந்தியை எதிர்த்திருக்கோம்னா, ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தப்ப எதிர்த்திருக்கோம். அப்போ இது தமிழ்நாடு கூட அல்ல, சென்னை மாகாணம், அப்பவே எதிர்த்திருக்கோம். பக்தவச்சலம் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது காங்கிரஸ், அப்பையும் எதிர்த்திருக்கோம். இப்ப பண்றது பிஜேபி, இப்பயும் எதிர்க்கிறோம். ஆகையினால யார் செஞ்சாலும் எதிர்ப்போம். ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு வித்தியாசம். இந்தியா இல்லைன்னா நிகழ்ச்சி நிறைவு செய்யும். செய்திக்கு காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. செய்திக்கு முடிக்க விடுங்க. முடிக்க விடுங்க. ஒரு நிமிடம் தான். அதாவது நீங்க எல்லாம் பேசுற, நாங்க பேசுறோம். அதாவதுங்க, இவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு எல்லாம் டாக் பேக் மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்கள பேச விடாதீங்க, அவங்கள பேச விடாதீங்க. கண்ட்ரோல்டு பை டெல்லி. செய்திக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க முடிங்க. என்ன ஒரே வித்தியாசம்னா, காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தது. ஆனால் அதுக்கு கேஸ் நடந்து நீட் வேண்டான்னு சொன்ன பிறகு அவங்க அமைதியா இருந்தாங்க. திரும்பி வரும்போது எந்த மாநிலத்துக்கு தேவையில்லையோ அது வேணாங்கிற எக்ஸம்ஷனை காங்கிரஸ் கொடுத்துச்சு. பிஜேபி வந்த பிறகு இவங்களுக்கு வேண்டிய ஒரு அமைப்பை வச்சு ரெவ்யூ போட்டு சுப்ரீம் கோர்ட் நடத்தி, சுப்ரீம் கோர்ட்ல இவங்க எதிர்த்தே பேசல. காங்கிரஸ் செஞ்சது தானே, இவங்க எதிர்த்து தானே ஆர்கியூ பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க தான் ரெவ்யூ கொண்டு வந்தாங்க. அதே போல ஹிந்தி இம்போசிஷனும் காங்கிரஸ் செஞ்சது. ஆனா நீங்க இத பண்ணாட்டி உங்க பள்ளிக்கூடத்துக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னதே கிடையாது. இன்னொன்னு ஒத்துக்கிறேன், ஹிந்தி இல்ல, அவங்க நோக்கம் சமஸ்கிருதம், அதுதான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நன்றி. வட்டமேசை விவாதம் நிறைவு பெற்றது.